ஓம் சாந்தி. நீ காலையிலே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நல்ல 5வது ஆண்டு கிளப் ஹவுஸினுடைய விழாவை நீங்க வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. நம்முடைய லெனின் பாயினுடைய திடமான மன உறுதியின் காரணமாக இது தடை இல்லாமல் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலைல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரஜ் பாயே வந்து இந்த மாதிரி டைம் கொடுத்து இல்லையா எல்லாருக்கும் ஊக்க உற்சாகப்படுத்திருக்காரு. நிறைய விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கலா நம்ம என்ன வந்து இப்போ கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம், கொண்டுட்டு வரணும், பல விஷயங்களை வந்து டச் பண்ணாரு இல்லையா. இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உலகத்திலே இந்த மாதிரி இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நல்விதமாக பயனடையக்கூடியவர்கள் வந்து நம்ம கிளப் ஹவுஸா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த மாதிரி கலெக்டிவா இவ்வளவு நீண்ட காலமாக இல்லையா எந்தவித சின்ன சின்ன பாண்டேஜ் இல்லாம நம்ம எல்லையற்ற அந்த பாவனையோட வந்து எல்லாருமே இன்ட்ரெஸ்டா நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க. எப்படி ப்ராக்டிக்கலா வந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணோம்னா எப்படி நம்ம ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க வெவ்வேறு பொறுப்பு எடுத்து அரேஞ்ச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நீங்க ஆன்லைன்லயே எல்லாமே வந்து நேத்து கூட பார்த்தேன். எல்லாமே ரொம்ப சிறப்பா நீங்க வந்து வெரி இன்ட்ரெஸ்டான உள் ஆழ்ந்த மனதோட பண்றீங்க. நன்றி பிரதர். இதுக்காக உங்களுக்கு எல்லாருமே தேங்க்ஸ். ஓம் சாந்தி. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? பண்ணிடுங்க. இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிராமண வாழ்க்கையில வந்து தீவிர புருஷார்த்தம் பண்ணி வந்து வெகு சீக்கிரமாக பாபாக்கு சமமாக மாறக்கூடியவர்கள் குமாரிகளா இல்லை அதர்குமார் குமாரிகளா என்ற தலைப்புல வந்து 2 அணிகளாக நீங்க வந்து பட்டிமன்றத்துல வந்து பேசுவதற்காக வந்து வந்திருக்கீங்க. இது வந்து உலகிய ரீதியா நம்ம பேசும்போது கூட பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒருத்தர் பேசும்போது பார்க்கும்போதுன்னா இப்போ இந்த தலைப்புல இருக்கிறவங்க பேசும்போது இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு தெரியும். இல்லை அதுக்கு ஆப்போசிட் தலைப்புல இருக்கவங்க பேசும்போது அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு தெரியும் இல்லையா. 2 பேரும் வந்து தன்னுடைய அந்த கருத்துக்களை பார்த்தீங்கன்னா அவ்வளவு யதார்த்தமாக பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக உயர்வாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அதை சிந்தனை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வந்து வந்திருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து பாபாவுடைய குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட நம்ம வந்து முயற்சி பண்ணும்போது நம்மளுடைய ஞான சிந்தனை வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கும், ஈஸியா வந்து அதிகரிக்கும். காரணம்னா எப்போ ஒரு காம்படிஷன் இல்லாத வரனா நம்ம வந்து அப்படியே சோர்ந்து போயிருக்கோம். இந்த மாதிரி காம்படிட்டிவ் வரும்போது என்னன்னா நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய மைண்ட் என்ன பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி பாபா சொல்லக்கூடிய அந்த ஞான விஷயங்களை ஆதாரத்தில் நம்ம சிந்தனை பண்ணும்போது நம்முடைய சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வான சிந்தனைகளாக குவாலிட்டியான தாட்ஸ் நமக்குள்ள வந்து ஆதாரத்துல வருகிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த குமாரிகள் தான் வந்து வெகு சீக்கிரமாக நல்ல தீவிர முயற்சி செய்து குமாரிகள் தான் தீவிர முயற்சி செய்து வெகு சீக்கிரமாக பாபாக்கு சமமாக ஆக முடியும் என்று கூறுவதற்காக இருக்கிறாங்க. இன்னொரு அணி ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அதர்குமார் மாதாஸ் பாத்தீங்கன்னா பிகு சுசிலா மாதாஜி, ஜெயமணி மாதாஜி, பத்மா, சாரதா எங்க 4 பேர் வந்து எதிர் அணியில வந்து பேசுவதற்காக இருக்காங்க. இந்த பட்டிமன்றத்துல பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து தாய்க்குளமாக இருக்கக்கூடிய அதர்குமார் மாதாஸ்க்கு வந்து நம்ம முதல் இடம் கொடுப்போம். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி நம்ம வந்து பாபாக்கு சமமாக நாங்கள் எளிதாக முயற்சி செய்து குமாரிகளை விட நாங்கள் தீவிர முயற்சி எங்களால் செய்ய முடியும் என்ற அந்த உள்ள உறுதியோடு நமக்கு முன்னாடி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. முதல்ல பேச வரக்கூடியவங்க
பிகு சுசிலா மாதாஜி. சுசிலா மாதாஜி பேசுவாங்கம்மா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 5 நிமிடம். 5 நிமிடத்துல நீங்க எவ்வளவு கருத்துக்களை வைக்க முடியுமோ வைக்கலாம். நீங்க உங்க அணிகளுக்காக நீங்க பேசக்கூடிய தலைப்பு வந்து அதர்குமார்கள் தான் வெகு வேகமாக முயற்சி செய்து, குமாரி அதர் மாதாஸ்கள் தான் முயற்சி எளிதாக செய்தும் பாபாக்கு சமமாக முடியும் என்ற தலைப்பிலே பேசுவதற்காக விக்கி சுசிலா மாதாஜி நம் முன்னே வருகின்றார். அதர்குமார் தான் முன்ன வர முடியும். ஏன்னா அவங்க வந்துட்டு பியூரிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால அவங்க முன்னால் ஓம் சாந்தி மாதாஜி. நீங்க இன்னும் மியூட்ல இருக்கீங்க மாதாஜி. நீங்க மியூட் ஓபன் பண்ணல, கொஞ்சம் செக் பண்ணுங்க. வீடியோ ஆன்ல இருக்கு, ஆனா மியூட்ல இருக்கு. ஓகே. ஓம் சாந்தி. அனைவருக்கும் ஓம் சாந்தி. இப்பதான் எனக்கு டைம் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல சிவ பாபாவுக்கு தேங்க்ஸ், பிரம்ம பாபாவுக்கு தேங்க்ஸ், ராஜீவ் கிளப்புக்கு தேங்க்ஸ், பாரி பாய்க்கு தேங்க்ஸ். பொதுவாகவே வந்து இந்த ஞானத்தின் ஆதாரத்துல ஈஸியா நாங்க வந்து சம்பூர்ண நிலை அடையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாதாஸ்க்கும் அதர்குமார்ஸ்க்கும் தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா பாபா முதலா இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கே பிரம்ம பாபாவை தான் செலக்ட் பண்ணார். அவர் வந்து ஒரு குடும்பஸ்தர். அந்த குடும்பஸ்தனா இருக்கக்கூடிய பிரம்ம பாபாவை தான் நான் இவர் உடம்புல வந்துதான் இந்த உலகத்தையே மாத்தணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணாருன்னா அப்ப அதர்ஸ் குமார்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து புருஷார்த்தம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா பிரம்ம பாபா ஏன் வராரு அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக பிசினஸ்ல என்ன இருக்கு அவருக்கு அனுபவம் இருக்கு, குடும்பத்திலையும் எப்படி சமாளிக்கணுங்கிற அனுபவம் இருக்கு. சோ இந்த அனுபவங்கள் இருந்தாதான் இந்த உலகத்தை மாத்துறதுக்கான ஞானத்தை எல்லார்கிட்டையும் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பாபா செலக்ட் பண்றாரு. சோ அதனால பிரம்ம பாபாவே அதர்குமார் தான். இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பிரம்ம பாபாவினுடைய ஒய்ஃப் ஜசோதா, அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் உலக மாதாஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணணும், பண உதவி செய்யணும்னா இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் மனசு வராது. ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும்னு மாதாஸ் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு செய்யறதுல விருப்பம் இருக்கா இல்லையாங்களே, 2 பேருக்குள்ள என்ன வரும்னா பிரச்சனை வரும். ஆனா பிரம்ம பாபா தன்னுடைய பணத்தை எல்லாத்தையுமே வந்து பிரம்மகுமாரிஸ் அமைப்புக்கு ட்ரஸ்டா ஃபார்ம் பண்ணும் பொழுது நீங்க உண்மையிலேயே நினைச்சு பாருங்க, அந்த அதர் குமாரிங்கிற அவங்களுடைய ஒய்ஃப், பிரம்ம பாபானுடைய ஒய்ஃப் வந்து எந்த கேள்வியும் கேட்காம ஹாஞ்சி பார்ட் பக்கா பண்ணாங்க. சோ ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா லௌகீகத்திலேயே ஹாஞ்சி பார்ட் வந்து மாதாஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதனால அந்த ஹாஞ்சி பார்ட் வந்து இந்த ஞானத்தின் ஆதாரத்துல தீவிர புருஷார்த்தத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் மாதாஸ்க்கு எல்லாமே. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஜானகிதாதி கூட மாதா தான். அவங்க உலகம் பூரா பறந்து பறந்து சேவை செஞ்சிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது எவ்வளவு வந்து அந்த ஒரு அனுபவம் அப்படிங்கிற ஆதாரத்துல அவ்வளவு சேவை வந்து செஞ்சிருக்காங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ஸ்டேபிள் மைண்ட் இந்த வேர்ல்டுங்கிற பட்டமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதர்குமாரு அப்படின்னாவே அதர்குமாரிஸ் அப்படின்னாவே வேவரிங் மைண்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லையே, ஜானகிதாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் மைண்ட் இந்த வேர்ல்டுன்னே கொடுத்துருக்கு. பாலனை செய்யறதுல வந்து அவ்வளவு ரொம்ப பக்காவா இருப்பாங்க மாதாஸ் எல்லாமே. ஏன்னா அவங்க எல்லாரையும் அனுசரிச்சு போய் பாலனை செய்யறதுல அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். லைஃப்ல வந்து ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஞானத்தை பிராக்டிஸ் பண்றதுலயோ அஷ்ட சக்தி பிராக்டிஸ் பண்றதுலயோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது தான் நான் முதல்ல எடுத்து வைக்கிறேன். எனக்கு பின்னாடி பேசுறவங்களும் உங்களுக்கு அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துட்டாவே அங்க மாதாசும் நிறைய பேர் இருப்பாங்க. கன்யாகுமார்ஸ் விட அதர் குமார்ஸும் மாதாசும் அந்த கிளாஸ்ல நிறைஞ்சு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஞானத்தை ஈஸியா பிராக்டிஸ் பண்ண முடியும். டெய்லி கிளாஸுக்கும் அவங்களால வர முடியுது. ஸோ இந்த மாதிரி ஈஸி வே வந்து அவங்களுக்கு முடியுது அப்படிங்கிறது அதர் குமார்ஸ்க்கு மாதாஸ்க்கு ரொம்ப ஈஸி. ஸோ டெய்லி கிளாஸுங்கிற தாரணை கூட அவங்களால செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் தீவிர புருஷார்த்தம் செய்யறதுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் ஈஸியா இருக்கும்னு ஃபர்ஸ்ட்
என்னுடைய ஆரம்ப உரையில இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அடுத்தது நீங்க பேசு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சுசிலா மாதாஜி பாத்தீங்கன்னா எவ்வளவு பாருங்க, நம்ம வந்து யஜ்யத்தினுடைய ஆதாரமா இருந்த பிரம்மா பாபா பாத்தீங்கன்னா ஃபேமிலி மேன் இல்லையா. பாபாக்கு எவ்வளவு குழந்தைகள் இருந்தாங்க. இப்படி இருந்தாலும் பாபாக்கு ஞானம் கிடைத்த உடனே எல்லாத்தையுமே முழுவதுமாக அர்ப்பணம் செய்தார். இந்த அர்ப்பணம் செய்வதற்கு உதவியாக ரைட் ஹேண்டாகவும் அவங்க பாபாவினுடைய துணைவியார் இருந்தாங்க. 2 பேருமே சேர்ந்து யஜ்யத்துல வந்து அவங்க போட்ட முதல் அந்த அர்ப்பணத்தின் ஆதாரத்துலதான் இப்ப இந்த யஜ்யமே நம்ம விஸ்வவித்யாலயமே நடந்துச்சு. சிவபாபா கூட பாத்தீங்கன்னா பிரம்மாவை வந்து அனுபவி ரதமாகிய பிரம்மாவை வந்து மீடியமா வந்து பாபா எடுக்கின்றார். இந்த மாதிரிலாம் ஆதாரங்கள் இருப்பதனால அதர்குமார் தான் மாதாஸ் தான் வந்து தீவிர புருஷார்த்தம் செய்து வெகு சீக்கிரமாக முன்னேற முடியும் குமார் குமாரிகளை விட என்று அவங்க கருத்தை வச்சாங்க. இப்போ வந்து பதில் இதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு நாம பார்ப்போம். குமார் குமாரியாக இப்போ வரக்கூடிய குமார் சிவசக்தி, டாக்டர் சிவசக்தி பிரதர் வந்து எதிர் அணியிலிருந்து நாங்கள் குமார் குமாரிகள் தான் தீவிரமாக முயற்சி செய்ய முடியும், அதர்குமார் குமாரிகளாக இது வந்து முடியாது அப்படின்னு பேசுவதற்காக தன்னோட கருத்தை வைப்பதற்காக வருகின்றார் சிவசக்தி பிரதர். வாங்க ஓம் பிரதர், எப்படி சாந்தி. மறுத்து பேசுறீன்னு பார்ப்போம். ஓம் சாந்தி. அனைத்து பார்ட்டிசிபென்ட்க்கு முதல் வணக்கங்கள், ஏற்பாட்டாளருக்கு என்னோட மதிப்பான வணக்கங்கள். ஸோ மாதா ஷேர் பண்ணது பார்த்தீங்கன்னா அதர்குமார் பியூரிட்டி ஃபாலோ பண்றாங்க. ஆனா குமார் சிங்க அதுவாகவே இருக்காங்க, பியூராகவே இருக்காங்க. அவங்க தனியா ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் த மைண்ட். பிகாஸ் குமார் சிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு எந்த ஒரு பாண்டேஜும் அவங்க சுதந்திரத்தை வந்து கட்டுப்படுத்தாது. ஃப்ரீடம், பறக்கும் ஸ்திதியில எப்படியும் மெஜாரிட்டியா இருக்கிறது குமார் சிஸ்டர். அண்ட் அதே நேரத்துல அவங்களோட யோகாவோட குவாலிட்டி, அதோட தூய்மை தரனால அந்த யோகாவோட பவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பாபாவோட கொனெக்ஷன் அஷ்டரத்தினத்துல ஜானகி தாதி தவிர அவங்க ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், மற்ற அத்தனை மெஜாரிட்டி எல்லாமே குமார் சிங்க சித்தர் சிங்க மட்டும்தான். ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் மைண்ட் இன் த வேர்ல்ட் டாடி ஜானகி கொடுத்தாலும் அவங்க கண்டிப்பா மற்ற இப்ப அஷ்டரத்தினங்களை கண்டிப்பா செக் பண்ணும்போது அவங்களுக்கும் இன்னும் ஸ்டேபிளான மைண்ட் தான் இருக்கும், டியூ டு த பவர் ஆஃப் பியூரிட்டி. பாலனை செய்வது உண்மையிலே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது மாத்தாசா இருந்தாலும், ஆனா அந்த மாத்தாசை பாதுகாக்கிறது ஒரு குமார் அண்ட் குமாரிஸ் மட்டும்தான். அண்ட் பிரம்ம பாபா வந்து முதல் ஞானம் கிடைத்த ஆத்மாவா இருந்தாலும் ஞானம் எல்லோருக்கும் கிடைக்கலாம். ஆனா பாஸ் பண்ணது பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்வீட் மம்மா தான் முத பாஸ் பண்ணாங்க. அப்ப படிப்புன்றது எல்லாத்துக்கும் கிடைச்சாலும் பாஸ் பண்றதுன்றது அதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இந்த பாண்டேஜ் பாத்தீங்கன்னா பாண்டேஜ்ல வந்து கட்டுப்படாம தன்னோட மனதை ஏக்குவதுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பாபா, எனக்கு ஒரே ஒரு பாபா அனைத்து உறவுகளின் சுவையையும் அந்த டெஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேஷன்ஷிப் ஈஸியா குமார் அண்ட் குமாரிஸுக்கு பாபா கூட ஃபீல் பண்ண முடியும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த தூய்மை சக்தினால பாபாவோட டச்சிங் கேச்சிங் பவர் கூட ரொம்ப அக்யூரேட்டா அந்த குமாரிஸுங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கூட. தே டூ அக்யூரேட் புருஷாத் அண்ட் அதிகமா உலகத்துக்கு சேவை செய்ய முடியும். எந்த ஒரு பாண்டேஜ்லும் கட்டுப்பாடு இல்லாதனால இவங்கனால இந்த பறந்து பாபா சொல்ல இருப்பாங்க, பறந்து 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 சேவை செய்யலான்னு. அதே மாதிரி எந்த ஒரு அனுமதியும் கேட்காம யாரோட வார்த்தைக்கு கட்டுப்படாம சிவன் வாக்க மட்டும் கேட்டு எங்க வேணாலும் சிறந்த சேவை குமாரன் குமார்சினாலதான் பண்ண முடியும். அதே மாதிரி கியான் யோகா பாதையில வந்து இந்த மாதா சேனா அதுக்குமார் சொல்லி இறங்கும் ஸ்திதி வந்து இறங்கி வரணும். அவங்க வந்து இறங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஞான யோகத்துல மீறி ஏறி போகணும். ஆனா இந்த குமார் சிங் வந்து அவங்க வந்தவனே அவங்க இறங்கும் கலையில போக வேண்டாம், தொடர்ந்து ஏறும் கலை அம்மா வச்சு அவங்க எக்ஸாம்பிளா வச்சு மேல 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 அவங்களால போக முடியும். தட் இஸ் த பவர் ஆஃப் பியூரிட்டி ஆஃப் குமார் அண்ட் குமாரி. ஸோ அதனால கண்டிப்பா ஈஸி புருஷார்த் பண்ணி முன்னுக்கு போகக்கூடியது குமாரிசுகளும் வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அத மாத்தாசை விட அப்படின்னு என்னோட முன்வாதத்தை நான் முன்னிக்கு வைக்கிறேன். ஓம் சாந்தி பாபா. ஓம் சாந்தி. பாருங்க சிவசக்தி பிரதர் பாருங்க எவ்வளவு அருமையா வந்து தன்னுடைய கருத்துக்களை வச்சிருக்காரு பாருங்க. நாங்கெல்லாம் வந்து சுதந்திர பறவை குமார் குமாரிகளா இருக்கிறவங்க, எங்களை வந்து
யாரையும் எந்த வித கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க முழுசா பாபாவே வந்து சர்வ சம்பந்தத்துல பிடிச்சிட்டோம் அப்படின்றார். பறந்து பறந்து நான் என்ன பண்ணிடுறோம், முழுக்க பாபா பிடிச்சிட்டோம் சர்வ சம்பந்தத்துல. பட் லௌகிகத்துல வந்து அதர்குமார் குமாரிகள் பாத்தீங்கன்னா குழந்தைகள் இருப்பாங்க, வெவ்வேறு சம்பந்தங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. அதை மீறி தான் அவங்க வந்து முயற்சி செய்ய முடியும். நீங்க 2 பேர் முன்னாடி வந்து போதுமா, எங்க மம்மா பாருங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்பர்ல போய் சேர்ந்தாங்க அப்படின்ட்டாரு. பிரம்மாவா இருக்கும் பொழுதே பாபா சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி மம்மா பாத்தீங்கன்னா முதல்ல சம்பூர்ண நிலை அடைஞ்சு விட்டாங்க. பாருங்க, மம்மா பாருங்க வரும்போது 0. மம்மா கிட்ட வந்து எந்தவித பேங்க் பேலன்ஸ் கிடையாது. ஆனா சத்தியுகத்தினுடைய விஸ்வ மகாராணி லக்ஷ்மி அவதான். நீங்க வந்து பக்தியில பாருங்க, பொருள் தேவை அப்படின்னா யாரை போய் கேட்கிறோம்? லக்ஷ்மி கிட்ட தான் கேட்கிறோம் இல்லையா? இப்போ ஒண்ணுமே கொண்டுகிட்டே வரல, எகியத்துல வந்து 0 வந்த மம்மா குமாரி எவ்வளவு பெரிய பதவி. லக்ஷ்மி உலகத்துக்கு வந்து பொருள் வழங்கக்கூடிய, வெல்த் அளிக்கக்கூடிய தேவியா மாறிட்டாங்க, லக்ஷ்மியா மாறிட்டாங்க. முழு சம்பந்தம், முழு இதையும் முழுக்க அர்ப்பணம் பண்ணி அவ்வளவு ஃபாஸ்டா முயற்சி பண்ணி அவங்க அடைந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தீவிர முயற்சி குமாரிகள் குமாரர்கள் தான் செய்ய முடியும் அப்படின்னு சிவசக்தி பிரதர் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. அதற்கு எதிரணியில் இருக்கக்கூடிய அதர்குமார் மாதாஸ்ல இருந்து இப்ப பேச போறவங்க ஜெயமணி மாதாஜி. இல்ல, ஜெயமணி பத்மினி மாதாஜி என்ன மாதாஜி. சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஜெயமணி இல்லைங்களா? பத்மினி மாதாஜி பேசுவாங்க. சரி, பத்மணி பத்மினி மாதாஜி மாதாஜி. பேசுவாங்க. ம். பத்மனி மாதாஜி நமக்கு முன்னாடி வந்து சொல்ல வராங்க. என்ன சொல்றாங்க கேட்போம். அனைவருக்கும் ஓம் சாந்தி. அதர்குமாரர் மாதாஜிமார்களால் தான் இலகுவாக தீவிர புருஷார்த்தம் செய்ய முடியும் என்ற தலைப்பை எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தீவிர புருஷார்த்தம் செய்வது அதில் வெற்றி காண்பதற்கு நாங்கள் முக்கிய 3 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து பவித்ரா, 2வது சதா யோகி, 3வது தெய்வீக குணங்களின் தாரணை. சம்பூர்ண தூய்மை வந்து உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டாக எங்கள் மம்மா விளங்கினார். மம்மா தவத்தின் உச்சியை வந்து தொட்டா. இரவு 2 மணிக்கு எழும்பி அவ யோகம் செய்வா. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அத பிரம்ம பாபா வந்து எத்தனையோ விசேஷ செயல்களை வந்து எங்களுக்கு செய்து காட்டினர். அந்த பிரம்மச்சாரியத்தை மட்டுமன்றி நாங்கள் பிரமாச்சாரியத்தையும் பின்பற்றினால்தான் தீவிர புருஷார்த்தத்திலே நாங்கள் வெற்றி காண முடியும். பிரமாச்சாரியம் என்னும் போது நாங்கள் ஃபாலோ ஃபாதர், பிரமா பாபாவின் அடிகளை பின்பற்ற வேண்டும். மாதாஜி ஸ்மர் ஒன்றிலும் சளைத்தவர்கள், அவர்கள் தூய்மையற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. குழந்தைகள் பெற்றதனால்தான் குழந்தைகளை பெற்றதனால் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட முடியாது. உள்ளமும் உடலும் வந்து நாங்கள் உள்ளத்தை நாங்கள் தூய்மை அடையும் போது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உடலும் தூய்மை அடைகின்றது. இல்லறவாசிகள் வந்து பல விஷயங்களை வந்து தமது குடும்பத்தில வந்து அனுபவம் செய்கிறார்கள். ஒன்று வந்து கூட்டு குடும்பமா இருக்கும் போது பல உறவு முறைகளையும் வந்து அவர்கள் தங்களுக்கு தேவையான சக்திகள், குணங்கள், கலைகளை வந்து ஏற்கனவே அனுபவம் செய்வதால் அவர்களுக்கு வந்து இலகுவாக தீவிர புருஷார்த்தம் இருக்கின்றது. ஒரு குடும்பத்துல இருக்கும் போது அமைதி, இனிமை, பொறுமை போன்ற குணங்களையும் தங்கள் குழந்தைகளை வளர்க்கும் போது ஒரு படிப்பு தேவை, வேலை தேவைகள் என்று வரும்போது அவர்களுக்கு வந்து கலைகள், அதுல வந்து படிப்புக்கும் கலை நாங்கள் கற்றுத்தான் குழந்தைகளுக்கு கல்வியை ஊட்ட முடியும். அதே நேரம் நாங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கிறோம். அப்ப அதனால எங்களுக்கு நிர்வகிக்கும் சக்தி, நிர்வகிக்கும் திறமை எல்லாத்தையும் நாங்கள் ஏற்கனவே லௌகிக குடும்பத்தில் வந்து நாங்கள் அனுபவம் செய்வதால் எங்களுக்கு அலௌகியத்தில் வந்து செய்வது ஒன்றும் புதிதல்ல. வெரி குட்.
முடிஞ்சு நீங்க ஃபேமிலில எத்தனை பேருமா இருக்கிறீங்க? நீங்க உங்க ஃபேமிலி எத்தனை பேர் இருப்பீங்க? எங்கட குரூப்பா? ஃபேமிலியில பிரதர் ஆமா உங்க எந்த ஃபேமிலியில பத்து நான் பேரா, சொல்லுங்க 20 பேரா? பிரதர் இந்த குரூப்ல இல்ல இந்த உங்க ஓன் லௌகிக ஃபேமிலியில 5 ஃபேமிலி. பேர் இருக்கிறேன் பிரதர். நான் ஹஸ்பண்ட், ஓகே 3 பிள்ளைகள். ஓகே ஓகே ஓகே. பாருங்க பத்மினி மாதாஜி பாருங்க எவ்வளவு அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொல்லி முடிச்சிருக்காங்க. நீ என்னதான் குமாரியா இருக்கலாம், பிரம்மச்சாரியா ஃபாலோ பண்ணலாம், இருந்தாலும் நீங்க பிரம்மா பாபானுடைய அடி மீது அடி வைத்து ஆச்சாரம் இல்லையா, பிரம்ம பாபா ஒவ்வொரு அடியிலும் எப்படி எடுத்து வைத்தார் இல்லையா. நம்ம தூய்மையா இருந்தாலும் நமக்கு அனுபவம் இல்லாதனால பிரம்ம பாபா பத்தின அனுபவசாலி, தொழிலினுடைய அனுபவம் இருக்கு, உலகத்துல அனைத்து துறையினுடைய அனுபவம் வந்து பிரம்மா பாபாக்கு இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா அதர்குமார், ஜென்ரலாவே அதர்குமார் மாதாஸ்க்கு வந்து குடும்பத்தினுடைய அந்த அனுபவம் இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு சம்பந்தங்களோட அந்த சம்பந்தத்தை நம்ம எப்படி வந்து சம்பந்தத்தை எப்படி வந்து நம்ம நடந்துக்கணும், அந்த கலைகள் இயற்கையாகவே அவங்களுக்குள்ள இருக்கும். எப்படி பொறுத்து கொள்ளக்கூடிய குணம் இருக்கும், எதிர்நோக்கக்கூடிய சக்தி இருக்கும், உள்ளடக்கக்கூடிய சக்தி இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான குண நலங்கள், தெய்வீக குணங்கள் எங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. நம்ம பெரிய குடும்பத்துல சம்பந்தத்துல வரும்போது இதெல்லாம் நாங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அதனால வந்து எங்க ஞானத்துல வந்த பிறகு இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. ஆனா நாங்க தான் தீவிர முயற்சி செய்து பிரம்மா பாபாரனுடைய ஆச்சாரன்படி நாங்க நடந்து பிரம்மா பாபாவுக்கு சமமாக நாங்கள் வெகு சீக்கிரமாக எளிதாக நாங்கள் அதை அடைவோம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சாங்க. நீங்க தூய்மையா இருந்தா மட்டும் போதாது, பிரம்ம பாபா மீது அடி மீது அடி எடுத்து வைத்தால்தான் நீங்க முன்னுக்கு போக முடியும். ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிருக்காங்க. நமக்கு வந்து எதிர்த்து பேசுவதற்காக குமாரிகள் இருந்து விசாலாட்சியா விஜயலட்சுமி சிஸ்டர் வந்து இப்ப பேச வருகின்றார்கள். பாருங்க என்ன இல்ல பிரதர், நான் இல்ல, இப்ப சந்திரா சிஸ்டர். ஓ சந்திரா சிஸ்டர் வாங்க. ஓகே சந்திரா சிஸ்டர், சந்திரா மாதாஜி வாங்க. ஓம் சாந்தி. என்ன வீடியோ ஸ்டார்ட் பண்ண முடியல. என்னோட வீடியோ ஸ்டார்ட் பண்ண முடியல, ஹோஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுது. பரவாயில்லையா? பரவாயில்ல சொல்லுங்க. வீடியோ ஆன் பண்ணி விடுங்களேன். ஓம் சாந்தி சிஸ்டர், ஆன் பண்ண முடியும் சிஸ்டர். திரும்ப இப்போ டச் பண்ணி பாருங்க. ஓகே இப்போ தெரியுது. வந்துருச்சு. தேங்க்யூ. ஓம் சாந்தி எல்லாருக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. எனக்கு முன்னாடி பேசின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல என்னோட டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்க முன்னாடி எனக்கு முன்னாடி பேசினவங்க மகானாத்மாக்கள் எல்லாம் பிரம்மா பாபாவோட எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. பாபா இப்படி வந்து நமக்கு வழிகாட்டியா மாறினாங்க சொன்னாங்க. உண்மைதான், பாபா வந்து வழிகாட்டியா மாறினாரு. ஆனா சிவசக்தி சேனையினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவங்க வந்து மாதா இல்ல, ஒரு குமாரி, மம்மா. சோ மம்மா தான் பாபா என்ன பண்ணாரு, சிவசக்தி சேனையினுடைய வழிகாட்டியாக மாத்தினாரு. தைரியசாலி. ஏன்னா குமாரர்கள் சகஜமாகவே அவங்க வந்து கம்பீரத்தன்மையோட திருடத்தாவோட இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி அவங்களுக்குள்ள வந்து நேச்சுரலா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு குமாரிக்கு வந்து பந்தனம் இல்லை, பந்தனம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. பந்தனம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே பாபாவுடையவர்களாக மாறிடுறாங்க. அதனால அவங்க வந்து பந்தன் முக்தாக ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு சேனையினுடைய தலைமையை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவசியம் இல்லாம இருக்கக்கூடிய காரணத்தினால பாபா வந்து அம்மாவை என்ன பண்ணாரு, சிவசக்தி சேனையினுடைய ஹெட்டாக மாத்தினார். அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மாதா வந்து நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, தீவிர முயற்சியாளர் தான், அதுல டவுட்டே இல்லை. பாபாவுடைய எல்லா குழந்தைகளுமே தீவிர முயற்சியாளர்கள் தான். ஆனா குமாரிகளுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி அவங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மாதா வந்து பவித்திரத்தை பாதுகாக்கிறதுக்கு உழைக்கணும், தன்னுடைய பவித்திரத்தினுடைய அந்த சக்தியை பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் உழைப்பு போடணும். உழைப்பு போட்டு அவங்க பவித்திரத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாதுகாத்துக்கிட்டே வருவாங்க. ஆனா குமாரிகளுக்கு பவித்திரத்தா தான் பாதுகாப்பு, பவித்திரத்தா சக்தியாக மாறி அந்த குமாரிகளை பாதுகாத்துக்கிட்டே வரும். அந்த பவித்திரத்துடைய சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா யக்கியத்தையும் பாதுகாப்போம். அதனாலதான் பாபா என்ன பண்ணாரு அப்படின்னா எல்லா சென்டர்களிலையும் மிக முக்கியமான சென்டர்கள்ல முதல்ல நிமித்தமாக அந்த சென்டருடைய பாலனைக்கு குமாரர்களையும் பாபா வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. அவங்களுடைய உதவியாளர்கள் நிச்சயமாக மாதாக்கள் வேணும், எல்லாருமே ரைட் ஹேண்டு தான். ஆனா கூட ஒரு ஸ்டெப்பு அவங்களுடைய பவித்திரத்தாவுடைய சக்தியினுடைய அந்த சக்தி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுடைய அந்த தீவிர முயற்சியினுடைய அந்த பங்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. மூன்றாவது மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா,
குமாரிகள் குமாரர்கள் ஏழைகள். முக்கியமா குமாரிகள் வந்து ஏழைகள். உலகத்திலேயே வந்து கன்னியா மாதாக்களையோ இல்ல அதர் குமாரர்களை கம்பேர் பண்ணும்போது கன்னிகைகள் ஏழைகள் தான். ஏழை பங்காளி இல்லையா ஸ்ரீபாபா. அதனால ஸ்ரீபாபாவுக்கு கன்னிகைகளோட ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுது. கன்னிகைகள் ஏன் ஏழைகள் அப்படின்னா, ஒரு மாதாவுக்கு தன்னுடைய குடும்பம் அப்படின்னு ஒரு பொறுப்பு இருக்கும். அது ஒரு சொத்து, அது ஒரு அசெட். ஆனா கன்னிகையை வளர்க்கும் போது எப்படி வளர்ப்பாங்க அப்படின்னா, நீ எங்க வீட்டு பொண்ணு கிடையாது, என்னைக்கா இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவ, நீ இன்னொருத்தர் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. அப்போ ஒரு கன்னிகை பாபாவுடைய குழந்தையாக மாறும்போது அவங்களுடைய ஒரிஜினல் வீடு எதுவாயிடும் அப்படின்னா பாபாவாயிடும். பாபா தான். பாபா என்ன சொல்றாரோ, பாபா எந்த இடத்துக்கு காமிக்கிறாரோ, எது பாபா உன்னுடைய வீடுன்னு சொல்றாரோ அதுதான் வீடு. ஸ்ரீ பாபா தான் எல்லாம். அதே போல ஒரு மாதாவுக்கு சர்வ சம்பந்தம் எல்லா குழந்தைகளும் வைப்பாங்க. தீவிர புருஷார்த்தத்துல எவரடியாக இருக்கிறதுல மிக முக்கியமாக சம்பந்தத்தினுடைய துணை வந்து ரொம்ப அவசியம். அதுலயும் நாயகனுடைய சம்பந்தம் வந்து ரொம்ப மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அந்த நாயகனுடைய சம்பந்தம் ஒரு கன்னிகைக்கோ ஒரு குமாரருக்கோ பாபா கிட்ட ரொம்ப சகஜமாக யதார்த்தமாக உருவாயிடும். ஏன்னா ஒரு மாதாவுக்கு அவங்க கண்ணு முன்னாடி அப்படி ஒரு சம்பந்தம் லௌகிகமா உலவிக்கிட்டே இருக்கும். அப்போ எவரடியாக ஏதாவது ஒரு ஆஞ்சி பாட்டு பிளே பண்ணணும் அப்படின்னா அவங்க அதை சிந்தனை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஏதோ ஒரு வீட்டுல ஒரு பொறுப்பு இருக்கும், இல்ல யாரோ ஒரு குழந்தைங்களுக்கு ஏதோ ஒண்ணு எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். ஆனா ஒரு கன்னிகைக்கு பந்தனம் கிடையாது. போதாததுக்கு பாபா நாயகனாக ரொம்ப யதார்த்தமா மாறிடுறதுனால பாபாவுடைய டெசிஷன் தான் ஃபைனல். பாபா சொன்னா அவங்க செஞ்சிருவாங்க. பாபாவும் என்ன பண்றாரு, அப்படிப்பட்ட சமர்ப்பணமாக அந்த குழந்தை மாறிடுறதுனால பாபாவுடைய முழுமையான பொறுப்புல ஒரு கன்னிகை வந்துடுறாங்க. ஒரு குமார் வந்து பாபாவுடைய முழுமையான பொறுப்புல இருக்கிறாங்க. அப்ப பாபா என்ன பண்றாருன்னா அவங்கள அன்பினால, தன்னுடைய சக்தியினால, ஞானத்தினால பாதுகாக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட கன்னிகைகளும் குமாரர்களும் களத்துல இறங்கி சேவை செய்யும் போது அதனுடைய அந்த சேவையினுடைய பிரபாவம் வந்து ரொம்ப தீவிரமாகவும் ரொம்ப சகஜமாகவும் எல்லாரையும் போய் சேர்ந்துடுது. சோ அதனாலதான் பாபா என்ன பண்ணாருன்னா யஜ்யத்தினுடைய பொறுப்புகளை கொடுக்கறதுக்கு 8 கன்னிகைகளை தேர்ந்தெடுத்தாரு. அந்த கன்னிகைகள் மேல என்ன பண்ணாரு, அந்த சொத்தினுடைய அந்த இதை வந்து எழுதி வச்சாரு. ஏன்னா அவங்க பந்தனத்துல போக மாட்டாங்க. அதை வந்து ஒரு மாதாக்கு மேல எழுதியிருக்கலாம், ஒரு அதற்குமாரருக்கு மேல எழுதியிருக்கலாம். ஆனா சொத்தை எழுதி வச்சாலும் அது தன்னுடையது இல்லை அப்படிங்கிறதுல ஆத்மா அபிமானியாக தீவிர புருஷார்த்தியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் உணர்ந்திருப்பாங்க, அவங்க பந்தன் முக்தாக இருப்பாங்க. அப்படிங்கறதுனாலதான் பாபா என்ன பண்ணாருன்னா கன்னிகைகளை தேர்ந்தெடுத்து எழுதி வச்சதாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ அதே போல வந்துட்டு சேவையின் நிமித்தமாக ஷோ பீஸாக யுகல்களை பாபா அடையாளப்படுத்தினாரும் அவங்களை பாலனை பண்ணக்கூடியவர்களாக குமாரிகளையும் குமாரர்களையும் பாபா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நியமனம் பண்ணியிருக்கிறார். அவங்களுடைய வளர்ப்பினுடைய ஆதாரத்துல ஒவ்வொரு டைமண்டும் ஷைன் ஆகுது. பாபா எப்படி பாலனை பண்ணுவாரோ அவருடைய இடத்துல கன்னிகைகளையும் குமாரர்களையும் மோஸ்ட்லி 99% பாபா நியமனம் பண்ணி பரமாத்மாவுடைய அன்பை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, பரமாத்மாவுடைய பாலனையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆதாரமாக மாத்துறார். அதே போல சத்குரு எப்படி வந்து தன்னுடைய குழந்தைகளை தேர்ந்தெடுக்கும் போது முதல்ல அவர் என்ன பண்றாருன்னா குமாரிகளுக்கு முதலிடம் கிடைக்குது. ஏன்னா புத்தி சுத்தமா இருக்கு. புத்தியில வந்து பந்தனத்துடைய கலப்படம் இல்லை, மனதிலையும் பந்தத்தினுடைய கலப்படம் இல்லை. அப்ப அவங்களால மனதுல மன்மனா பவ மந்திரத்தை இருத்துறது ரொம்ப ஈஸி. புத்தியின் மூலமாக ஞானத்தை யதார்த்தமாக சகஜமாக சிந்தனை செய்வதும் ஈஸி. அதனால மனமும் புத்தியும் ஏகாக்கிரத்தால வந்துடுறதுங்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன முயற்சியினால அன்றாடம் சகஜமாக அவங்களால அதை செஞ்சிட முடியும். சோ ஒரு தீவிர முயற்சியாளர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப யதார்த்த ரீதியில ரொம்ப சகஜமாக தானும் முன்னேறி மற்றவர்களை முன்னேற்றக்கூடிய அளவிற்கு ஹாஞ்சி பார்ட், எவரடி பார்ட் பிளே பண்ணக்கூடியவர்கள் தான் தீவிர முயற்சியாளர்கள். சோ அப்படி பார்த்தா அந்த ஹாஞ்சி பார்ட்டை சதா எந்த விதமான ஸ்பெஷல் அடையாளமும் கூட கேட்காம பிளே பண்ணக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா குமாரர்களும் கன்னிகைகளாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. வெரி குட். ரொம்ப பாருங்க எவ்வளவு அழகா தெளிவாக சந்திரா மாதாஜி பார்த்தீங்கன்னா குமாரிகள் தான் வந்து இந்த பெட்டாலியனுக்கே சிவசக்தி ஆர்மியே எங்க மம்மா தான் குமாரி தான், நீங்க என்ன அப்படின்றாங்க இவங்க இல்ல. எங்க ஆர்மியே லீடரே பாபா வந்து பாத்தீங்கன்னா லீடரே வந்து குமாரியாக இருக்கக்கூடிய மம்மா பாபா வச்சிருக்காரு. ஏன்னா நாங்க வந்து எங்களுடைய நாயகனே ஒரு பாபா தான். நீங்களாம் எங்கெங்கயோ சுத்தி வந்திருக்கீங்க அதற்கு குமாரிகள்லாம், எங்களுக்கு வந்து யாருமே இல்லை, ஒரு பாபா தான் எல்லாமே, எங்க பாபா தான் எங்களுக்கு உலகம். அதனால நாங்க வந்து வெகு வேகமாக முயற்சி செய்ய முடியும், குமாரிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாம நிறைய சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின் சென்டர்ஸ் எல்லாம் வந்து மாதாஸ்கள் தான் இன்சார்ஜ். சென்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல சென்டர்ஸ் நீங்க வந்து ஃபாரின்ஸ்ல கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அங்கெல்லாம்
இல்ல அங்கேயும் மாதாஸ்லாம் இருக்காங்க. அது மாதிரி பார்க்கும்போது குமாரிகள் இல்லாம குமாரர்கள் இல்லாம இந்த ஈகத்தை வந்து பாபாவால் நடத்தவே முடியாது. சிவசக்தியிலே நாங்க தான், பாபா எங்களை தான் வந்து எல்லா சொத்துக்களையும் அர்ப்பணி செய்து ட்ரஸ்டி ஆக்கியிருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்லி சந்திரா மாதாஜி முடிச்சிருக்காங்க ரொம்ப அருமையாக. அந்த சைட்ல இருந்து அதர்குமார் குமாரியில இருந்து இப்ப பேச வர போறாங்க யாரு பாத்தீங்கன்னா சாரதா மாதாஜிங்களா. சாரதா ஜெயமணி. மாதாஜி வந்து ஜெயமணி மாதாஜி வர்றாங்களா இப்போ. ஜெயமணி மாதாஜி வந்து நாங்க தான் வந்து தீவிர முயற்சி, நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நாங்க வந்து எப்படியாவது பாபாக்கு சமமாக தீவிர முயற்சி செய்து காண்பிப்போம் அப்படின்றத ப்ரூஃப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. வாங்கம்மா ஜெயமணி மாதாஜி. மைக் ஆன் பண்ணுமா? வீடியோ ஆன் ஆயிடுச்சு. மைக் ஆன் பண்ணும். இன்னும் வரல வாய்ஸ் அன்மியூட் பண்ணிட்டீங்களா? வருதா? எங்க வருது சிஸ்டர்? வரலையே. மாதாஜி கேக்குது. ராணி மாதாஜி கேக்குது அவங்க சவுண்ட். கேக்குது. வரல, இங்க வரலையே. எங்களுக்கு வரல கேக்குதே. அப்படியா தெரியல, கேக்குது. திரும்ப கனெக்ட் ஆகுறீங்களா? ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். இல்ல அது வரையும் சாரதா மாதாஜி பேசல. அவங்க சாரதா மாதாஜி மாதாஜி சாரதா நீங்க மாணி வாங்க. நான் அவங்களுக்கு குருவரன் பிரதர் அவங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்க பிரதர். அது வரையும் சாரதா மாதாஜி நீங்களும் அன்மியூட் மைக் ஆன் பண்ணு. கேக்கல மாதாஜி. அவங்க வீடியோ வரல பிரதர். எதனாலன்னு செக் பண்ணுங்களேன். ஏதோ நம்ம சைடுல எதுவும் ப்ராப்ளமா? அவங்களுக்கும் வரல, இவங்களுக்கும் வரல. குருவரன் பிரதர் இருக்கீங்களா இல்ல லெனின் பிரதர் இருக்கீங்களா? ஒரே நிமிஷம் நான் செக் பண்றேன். செக் பண்ணுங்களேன் நம்ம மைண்ட்லயா. பரவாயில்ல பாருங்க, ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா பேசியிருக்காங்க. ராணி சிஸ்டர், நீங்க இந்த ஸ்கிரீனை நீங்க ஹேண்டில் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க எல்லாரையும் ஸ்கிரீன்ல வைக்கணும். நான் ஒண்ணும் பண்ணலீங்க பிரதர். ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஸ்கிரீன்ல வராங்க. ஆமா 8 பேர் வச்சு. சாந்தி எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. வேற யாராவது அன்மியூட் பண்ணி பேச முடியுமான்னு கொஞ்சம் பாருங்க. ஓம் சாந்தி பிரதர், நான் பேசுறது கேக்குதா? ஓம் சாந்தி பிரதர், நீங்க கன்யாஸ் பிரதர் சைடு தானே? ஆப்போசிட் சைடு பேசணுமே. ஆமா கரெக்ட். அதனாலதான் நான் இல்ல செக் பண்ண சொன்னாங்களா பிரதர், அதான் ஓபன் பண்ணேன் மைக். ஓகே. சுசீலா மாதாஜி வாய்ஸ் வருதான்னு செக் பண்ணலாமே. இப்ப சாரதா மாதாஜி ஓம் சாந்தி சொல்லுங்க. சொல்றாங்க ஆனா நம்ம கேட்கல. அவங்க வாயசைவு மட்டும்தான் வருது. என்னோடது கேக்குதா? உங்களோடது கேக்குது. உங்களோடது இருக்கு. கேக்குது. உங்களது வருது, கிளியரா இருக்கு. ஜெயமணி மாதாஜி ஓம் சாந்தி சொல்லுங்க. அவங்க சைடுல தான் ஃபால்ட் இருக்கு. அப்ப அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு கனெக்ட் பண்ண சொல்லட்டுமா பிரதர்? ஆமா, வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வந்தாதான் கனெக்ட் ஆகும். சாரதா மாதாஜியும் ஜெயமணி மாதாஜியும் கொஞ்சம் லீவ் ஆயிட்டு திரும்ப உள்ள வாங்கல, என்ட்ரு ஆகுங்கள. வெளியில போயிட்டு
சந்திரசேகரன் எனக்கு பிரதர் நீங்க இருக்கீங்களா? நீங்க பட்டிமன்றத்துல இருக்கீங்க சந்திரசேகரன் பிரதர்? இல்ல 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 ஓம் சாந்தி ஆ மட்டும் சொல்லுங்க பிரதர், உங்களோட ஆடியோ வருதான்னு பார்க்கலாம். சந்திரசேகர் பிரதர் நீங்க பேசுறதே கேக்குது, அவங்க ரெண்டு வருது, பேரும் கேட்கல. இயல்புல வருது வருது வருது. ஓகே ஓகே, அப்ப இல்ல இப்ப அவங்களுக்கு தான் நீங்க வருது. வேணா ஜாயின் பண்ணிக்கீங்க பிரதர். நீங்க நீங்க பேசுங்க. இல்ல நீங்க ஜாயின் இல்ல பண்ணிக்கீங்க அவங்க பிரதர் சந்திரசேகர். அவங்க ப்ரிப்பேர் பண்ணாம நீங்க பேச பேசுங்க அது முடியாது வரையும். பிரதர். எந்த குரூப்ல பேசணுங்க? அதர்குமார் குமாரி அதர்குமார் நாங்கள் தான் அதர்குமார் தீவிரமாக பேசுறேன். முன்னேற்ற அதாவது அடைந்து அதர்குமார் இப்போ மாதாஜி. ஒரு ஓகே ஓம் சாந்தி. இப்போ ஒரு மெசேஜ் வந்ததுங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பாபா அமைச்ச அந்த 8 பேர் கமிட்டியில 4 பேர் குமார் சார், மீதி 4 பேர் அதர்குமார் குமாரின்னு வந்திருக்குது. அது கன்ஃபார்ம் பண்ணுங்க, ஜட்ஜி கன்ஃபார்ம் பண்ணுங்க. அது வந்து மெசேஜ் வந்துட்டே இருக்குது, அது ஒரு நீங்க கன்ஃபார்ம் சொல்லுங்க பண்ணுங்க. அந்த பிரதர். பாயிண்ட்டை சந்திர சிஸ்டர் சொன்ன பாயிண்ட் அது டிஸ்பியூட் பாயிண்டா வந்திருக்குது, அது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு தெரியல. ஒன்று அதர்குமார் குமார்ஸுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் குமாரிஸுக்கு அந்த எக்ஸ்போஷர் கம்மி. அவங்களுக்கு ஈஸியா ஒன்று ஏதாவது சொன்னா நாலேஜை ஈஸியா கிராஸ் பண்ண முடியுது. பட் எங்களுக்கு ஆஸ் எ மேரிட் பர்சன்ஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையும் கூட நான் இப்ப 37 வருஷமா இருக்கேன் இந்த நாலேஜ்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். வீட்லயே எங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு, இப்போ கூட எங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு. இப்போ கூட சிஸ்டர் இப்ப ஒரு விதத்துல ஒரு ட்ரபிள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த சூழ்நிலையும் கூட இந்த 3 ஹவர் அட்டென்ட் பண்றதுக்கே கஷ்டம். அப்போ நான் அட்டென்ட் பண்றோம், எங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் அவ்வளவு ஜாஸ்தி. இந்த மாதிரி கமிட்மெண்ட்ல இருந்து பாபாவை நினைச்சு அது ஒரு நம்ம ஒரு சர்டன் லெவல் அடைஞ்சிருக்கோம்னா அது எங்களுக்கு தான் அந்த பெருமை சேரணும். குமார்ஸுக்கு வெரி ஈஸி, அவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்ஸே கிடையாது. போவாங்க அப்படியே சென்டருக்கு போவாங்க, அதாவது நாலேஜ் சொல்லுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. என்ன கமிட்மெண்ட் சொல்லுங்க? காசு பிரச்சனை கிடையாது, பண பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு காசு உற்பத்தி பண்ணி கொடுக்கணும், காசு கொடுக்கலன்னா வீட்டுல துரத்திடுவாங்க எங்களை. காசு உற்பத்தி பண்ணி கொடுக்கணும், எங்களுக்கு சம்பாதிக்கணும், பென்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஃபேமிலி பசங்க எங்களுக்கு இப்போ கொஞ்சம் நிறைய பேர் என்ன பிரச்சனை, நாலேஜ்ல நம்ம இருக்கிறதுனால இந்த பசங்களுடைய லைஃப் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகுது. பசங்களும் டாக்டர்ஸும் அவங்க மேரேஜ் பண்ணணுமா இல்லையான்ற பிரச்சனை, சொந்த பந்தத்துல ஒரே கஷ்டம் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க இந்த யஜ்ஞத்துல சீக்கிரமா போய் சேர்ந்துட்டீங்க, நீங்க வயசாயிருச்சு, ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிட்டீங்க. இந்த பசங்களெல்லாம் ஏன் நீங்க போய் இங்க இழுத்துட்டு போறீங்க? பசங்களுக்கு அங்க போனா அவங்களுக்கு அவங்க ஜாபுக்கு போக வேண்டாமா, அவங்க மேரேஜ் பண்ண வேண்டாமா, அவங்களுக்கு நீ ஒரு வழியை சொல்ல வேண்டாமா? அது அப்படின்னு எங்கள் சுற்ற சூழ்நிலை ஒரே குழப்பமான சூழ்நிலை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி கட்டத்துல துக்கம் அனுபவிக்கிறது எங்களுக்கு ஜாஸ்தி. பாபா சொல்ற அத்தனை வாணிகளும் வேஸ்ட் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு எங்களுக்கு தான் வருது. குமாரிஸ்க்கு என்ன வேஸ்ட் தாட்ஸ் வரப்போகுது? அவங்க ஜாலியா இருக்காங்க, என்ன வேஸ்ட் தாட்ஸ் வரப்போகுது, என்ன நெகட்டிவ் தாட்ஸ் வரப்போகுது? ஒண்ணுமே வராது. அவங்க பாபா நினைச்சிட்டு போயிடலாமே. அப்ப வாணி சொல்றதே எங்களுக்காக தான். பப்ளிக் இந்த 850 கோடி ஆத்மாக்களை தான் வாணியா சொல்றாங்க, முரளியும் சொல்றாங்க. ஸோ இந்த யஜ்ஞமே என்ன சொல்றது, லட்சுமி நாராயணன் ஆகிறதுக்காக தான் இந்த யஜ்ஞம் படிக்கப்பட்டது, ஃபேமிலி மேன் ஆகிறதுக்கு தான். ஒரு சன்னியாசியாகி காட்டுக்கு போறதுக்கு இல்லை, முக்தி அடைவதற்கும் கூட கிடையாது. இந்த நாலேஜ் சத்தியுகத்துல லட்சுமி நாராயணன் ஃபேமிலி வாழ்க்கையை இன்பமா அனுபவிக்கணும், அந்த வாழ்க்கையை இங்கேயே வாழ்ந்து காட்டணும்ன்றதுதான் லட்சியமே. பாபா தான் சொன்னாரு சங்கமிகத்திலே. பாபா பாருங்க இன்னைக்கு சொன்னாங்க முறையில, சங்கமிகத்திலே நீங்க ஜீவன் முக்தி அனுபவம் செய்யணும்ன்றாரு. ஜீவன் முக்தி அடையணும் இல்லையா? சத்தியுகத்துல போய் ஜீவன் முக்தி அனுபவம் ரெண்டாவது. முக்தி அடைகிறதுக்காக குமார்ஸ்க்கு முக்தி அடைகிறதுக்காக ட்ரை பண்ணலாம். இப்ப நம்மளுடைய என்ன ட்ரை பண்றோம்? ஜீவன் முக்தி அடையணும், லட்சுமி நாராயணன் ஆகணும்ன்றது. ஃபேமிலி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஞானராஜ் இப்படின்னு சொல்லி நான் குமார்ஸ்களுக்கு தான் பாபாவுக்கு தீவிர முயற்சி செய்ய முடியும், முடியும். எங்க அவ்வளவு கஷ்டத்திலேயே முயற்சி செய்யறோம் என்று நான் சொல்ல வந்திருக்கேன். சொல்லிருக்கேன். வெரி குட் பிரதர், வெரி குட். ஜெயமணி மாதாஜி வந்துட்டாங்க போல இருக்கே. ஏமா அதர் குமாரிகள் ஜெயமணி மாதாஜி வந்துட்டாங்க, நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க பாவம். ஓகே பிரதர், அருமையா சொன்னீங்க. பாருங்க, நாங்க தான் கஷ்டத்துல நஷ்டத்துல இருக்கோம், குமாரினா இருக்குது. அவங்க போன்ற முயற்சி ஒண்ணுமே இல்லை. நாங்க தான் வந்து இந்த குடும்பத்துக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும், குடும்பத்துல பல விதமான பிரச்சனைகள் இருக்கு, குழந்தைகள் இருக்கு, அவங்களுடைய எதிர்காலம் இருக்கு. அந்த எதிர்காலத்தையும் நாங்க அமைச்சு கொடுத்துக்கிட்டே நாங்க வந்து தீவிர முயற்சி பண்ணி முன்னேற்றத்துக்கு வரோம்.
அதுல நாங்க தான் உயர்ந்தவர்கள், நாங்க எங்களுக்கு தான் பாபா வந்து அதிக உதவியை செய்கிறார், நாங்க மிக சீக்கிரமாக சம்பூர்ண நிலையை நாங்களுக்கு அனுபவத்தின் ஆதாரத்தில் நாங்க அடைகின்றோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு ஒருத்தர். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது யார ஜெயமணி மாதாஜி பேச முடியுங்களா? அதர்குமார்ல இன்னும் இருக்காங்களா, வந்துட்டாங்களா? இல்லைன்னா குமாரி கிட்ட போவோம். குமாரிகள் குமாரர்கள் ஜெயமணி ஓம் மாதாஜி சாந்தி ஓம் சாந்தி பேச செக் பண்ணுவோம், ஆடியோ செக் பண்ணுவோம். ஜெயமணி மாதாஜி இல்லையா? இல்லைன்னா இல்ல பரவாயில்ல. அவங்க விட்டுருங்க. ஓகே, மாதாஜி குமார் நீங்க ஓம் குமாரிகள் சாந்தி சொல்லுங்க பாருங்க. சாரதா சாரதா இருக்காங்களா மாதாஜி மாதாஜி? இருக்காங்க. சாந்தி சொல்லுங்க. கேக்குறதா இப்போ? ஓகேமா, இப்ப பேசுங்க கேக்குது. பேசுங்க, எஸ் எஸ் சொல்லுங்க எஸ் எஸ். ஓகே. சொல்லுங்கம்மா. பாபா வந்து நம்மளுக்கெல்லாம் ஹாஞ்சி பாட் பிளே பண்ண சொல்லியிருக்கார். வெரி மாதாஸ் குட். அதெல்லாம் எக்ஸ்பர்ட் தான் அந்த ஹாஞ்சி பாட் பிளே பண்றதுல. ஹாஞ்சி பாட்டை பிளே பண்றதா தான் குடும்பத்துல அவங்களால குப்பை கொட்ட முடியறது, எதிர்த்து வெரி பேசி குட். எல்லாம் எதையும் ஜெயிக்க முடியாது. ஆனா பாபா அட் த சேம் டைம் பேலன்சிங் அண்ட் பிளெஸிங் சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி வந்து எங்களால தான் வந்து பீயிங் அசர்ட்டிவ் வித்தவுட் பீயிங் வந்து அரகண்ட், அதாவது கோபதாபெல்லாம் இல்லாம, ஆனா வந்து எங்களுடைய வந்து என்ன கொள்கையோ அதையும் விட்டு கொடுக்காம கட்டி காக்கக்கூடிய அந்த திறமையும் பாபா வந்து மாதாஸ்க்கு தான் கொடுத்திருக்காங்க. ஒரே வெரி சமயத்துல குட். சந்தோஷி மாதாவும் இருக்க முடியும், பாபா சொல்ற பெண் சிங்கமாகவும் தைரியலட்சுமியாவும் பாபா நம்ம மாதாசால தான் செயல்பட முடியும். ஸ்ரீமத்தையும் நாங்க விட்டு கொடுக்க காலியாக மாட்டோம். முடியும். அதான் பாரு, நாங்க ஆமா, ஸ்ரீமத்தையும் சிங்கமாவும் விட்டு கொடுக்க மாறுவோம் நாங்க. மாட்டோம். வந்து எங்க வந்து அதான் வீட்டை இதெல்லாம் என்னமோ அந்த சம்பிரதாயங்களும் விட்டு கொடுக்காம எங்களால இருக்க முடியும். அப்புறம் ஈஸ்வர வெரி குடும்பத்துல குட். வரக்கூடிய புதிய நபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய நாடிய வந்து அவங்க பேச சைலண்டா அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்க நாடிய பிடிச்சு பார்த்து அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங், நாங்க சொல்லக்கூடிய வந்து ஞானம் வந்து வரட்டு ஞானமா இருக்காது. அவங்களுக்கு வந்து எமோஷனோட கூடிய ஃபீலிங்ஸோட கூடிய இரக்க செய்தோட இருக்கக்கூடிய அந்த இதை வந்து அனுபவபூர்வமா கொடுக்கறதுனால வந்து நாங்க செய்யக்கூடிய சேவை ஒரு கவுன்சிலிங் சேவையாவே அமையறது. அப்புறம் மாதாக்களுக்கு முதல்ல இருந்தே வந்து கொஞ்சம் வந்து கசப்பு தன்மை, அதாவது வைராக்கிய தன்மை ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா பாபா கிட்ட வந்த அப்புறம் அது நாங்க என்ன நினைச்சுக்கிறோம், அது அந்த கசப்பு தன்மை தான் எங்களை முன்னேற்றக்கூடிய படிக்கட்டுகள்னு புரிஞ்சுண்டு நாங்க என்ன பண்றோம், தாமரையில தண்ணி, அதாவது பாபா சொல்றாரு இல்லையா, நஷ்டம் மகாஸ்மிருதி ஸ்வரூபமா இருந்து அந்த மாதிரி நிலையில நாங்க இருக்கிறதுனால மத்தவங்களுடைய ஆக்சுவலா வாட் தே நீட் அப்படிங்கறதும் புரிஞ்சுக்க முடியாது வித்தவுட் பீயிங் கேரிட் அவே. அந்த மாதிரி ஒரு வந்து என்ன இரக்க சுபாவமும் இருக்கு, வந்து அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது கொடுக்கறதும் முடியறது. சோ வந்து சேவையை செய்யற டயத்துல பெட்டரா வந்து செய்ய முடியறது. பாபா சொல்றாரு இல்லையா, துக்கஹர்த்தா சுக்கு கர்த்தான்னு, அந்த மாதிரி தாங்களும் சந்துஷ்டமணியா இருந்து திருப்தாத்மாவா இருந்து மத்தவாளையும் பண்ண முடியறது. அப்புறம் தியாகம் இல்லாம தவம் இல்லாம சுயஸ்திதி இல்லாம சேவை பண்ணவே முடியாது. ஒரு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி வந்து அவங்களுக்கு அவங்க ஆத்துல இருந்து சென்டருக்கு போறதுக்கு 5 மைல் அவே, பஸ் டிக்கெட்டுக்கு மாத்திரம் தான் பணம் கொடுப்பாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, வந்து சிறு துளி பெருவெள்ளம்னு நான் என்னால முடிஞ்சது நான் பாபா பண்டாரில போடுவேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தான் நடந்தே போவாங்க, நடந்தே வருவாங்க. 5 கிலோமீட்டர் நடந்தே வந்து ஆமா, நான் போகிற டைம்ல பாபா இன்னைக்கு வந்து எனக்கு வந்து என்ன வந்து பாபா எனக்கு சொல்ல போறாரு, என்ன ஞான ரத்னம் கொடுக்க போறாருன்னு அந்த ஆவல் அந்த உற்சாகத்தோட பறந்து போவேன். வர டயத்துல எனக்கு உடம்பு நினைவே இருக்காது. பாபா சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் தான் நான் வந்து மனசிந்தப்படும். நான் எங்க நடப்பேன், பாபா இல்ல என்ன அப்படியே அலக்கா தூக்கி கொண்டு வீட்டுல வந்து வச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தனக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை கூட வந்து பாபா பண்டாருக்கு அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் பொறுமையின் மூலம் எங்களுக்கு வந்து மன அமைதியோட செயல்பட முடியறது. அதனால மாதாஸ்க்கு பரக்னே கி சக்தியும் இருக்கு, அட் த சேம் டைம் நிர்ணய கர்ணேக்கு சக்தியும் இருக்கு. நான் எங்களை பகுத்தறிஞ்சு எது உண்மை எது பொய்ன்னு அனுபவம் வந்து கை கொடுக்கும் இல்லையா, அப்போ வந்து எங்களுக்கு பரக்னேக்கு சக்தியும் பாபா என்ன சொல்றாருல, மாதா துபாரா துக்கா காணி சக்தின்னு பாபா சொல்றாரு. அந்த மாதிரி எந்த இதையுமே வந்து நல்ல தீவிரமா சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய திறனும்
எங்களுக்கு இருக்கிறதுனால சேவையில அந்த திறமை எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓம் சாந்தி. வெரி குட் வெரி இந்த குட். வாய்ப்பு ரொம்ப அளித்த பாருங்க திரு எவ்வளவு லெனின் அருமையா. அவர்கள், நடுவர் பாரி பிரதருக்கு, மத்த ராஜயோக உறுப்பினர்களுக்கு ஓம் சாந்தி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பாருங்க மாதாஜ் பாருங்க எவ்வளவு அருமையா பாயிண்டா பாபா நீங்க சொல்றீங்களே ஞானத்தினுடைய பாயிண்ட் நீங்க வைக்கிறீங்க, பாயிண்ட்ல நிக்க முடியலன்றீங்களே. மாதாஜ் பாருங்க எவ்வளவு அருமையா பாயிண்ட்ல நின்னுட்டாங்க. அப்படியே நாங்க தான் என் குடும்பத்தினுடைய கவுன்சிலரே, நாங்க ஒவ்வொருத்தருடைய கவுன்சிலிங் பண்றாங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டுல பேர குழந்தைகள் இருக்காங்க, பல சம்பந்தங்கள் இருக்கு, எல்லா சம்பந்தத்தினுடைய வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்க நாடி பிடிச்சே நாங்க சரி பண்ணிடுறோம். நாங்க தான் குடும்பத்துடைய சந்தோஷி மாத்தாவும், நாங்க தான் சிவசக்தி சிங்கத்துல இருக்க சவாரி பண்ணக்கூடிய துர்கை நாங்க தான் அப்படின்றாங்க. பாருங்க அனுபவத்தினுடைய பாடம். அந்த மாதாஜி இன்னொரு மாதாஜி சொல்றாங்க 5 கிலோமீட்டர் நடந்தே பாபா வீட்டுக்கு போய் இல்ல திரும்ப 5 கிலோமீட்டர் நடந்தே வரும்போது ஞான சிந்தனை, போகும்போது பாபாவுடைய மடியில பறந்து அப்படியே போயிடுறாங்க. அந்த பணத்தை கூட சேவிங் பண்ணி பாபா பண்டாரத்துல போடுறாங்க. இதெல்லாம் பாருங்க பிராக்டிகலான அந்த அனுபவம். இந்த மாதிரி அனுபவம் குமாரிகளும் உங்களுக்கு எல்லாம் இருக்கும். நீங்களாம் ஒண்ணும் இல்ல, அனுபவம் இல்லாத ஆளுங்க. நீங்க சொல்லக்கூடிய ஞானம் அனுபவமற்ற ஞானம். நீ யாருக்கா சொன்னா கூட அது வேலைக்கு ஆகாது. நாங்கள் அனுபவிச்சு குடும்பத்திலே எங்களுக்கு எல்லா விதமான பாடத்தையும் நாங்க படிக்கிறோம், அதை அனுபவிக்கிறோம். நாங்க குடும்பத்துல சில நேரம் சந்தோஷி மாதாவாக இருக்கிறோம், சில நேரம் நாங்க சிவசக்தியா மாறுறோம். இந்த மாதிரி குடும்பத்துல வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை சால்வ் பண்றதுனால எங்களுக்குள்ள அந்த பகுத்தறியக்கூடிய சக்தி, உள்ளடக்கக்கூடிய சக்தி, தீர்மானிக்கூடிய சக்தி இயற்கையாகவே இருக்கு. நாங்க பாபாவோட குழந்தை ஆன உடனே இதனுடைய ஆதாரத்துல வெகு தீவிரமாக நாங்க முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு அனுபவத்தின் ஆதாரத்துல சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போ குமாரிகள் பக்கத்துல இருந்து விஜயலட்சுமி சிஸ்டர் அவங்களுடைய கருத்துக்களை வைக்க வருகின்றார்கள். ஓம் சாந்தி. வாங்க சிஸ்டர் விஜயலட்சுமி. சீதா லட்சுமி சிஸ்டர் வாங்க. வாங்கம்மா சீதா லட்சுமி. பாருங்க மாத்த எவ்வளவு அருமையா சொல்லி முடிச்சிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க பாப்போம். சீதா லட்சுமி. அனைவருக்கும் ஓம் சாந்தி. எண்ணணி எதிரணியில் பேச வந்திருக்கும் அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் மற்றும் நமது இந்த பட்டிமன்றத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குமாரி அப்படின்னாலே அவங்க தீவிர புருஷார்த்தி தான். இது உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா நீங்களே ஒரு குமார் தானே. சரியான பாயிண்ட். சாரதா மாதாஜி சொன்ன மாதிரி நம்ம மாதாஸ் எல்லாமே எப்படி இருக்காங்க, அஷ்ட சக்திகளா இருக்காங்க, தேவியா இருக்காங்க. ஆனா அநேக டைம் அவங்க காளியாவே மாறிடுறாங்களே. ஃபேமிலியில உங்கள்கிட்ட கேட்டாதானே தெரியுது அவங்க பொறுமையின் சக்தியா இருக்காங்களா, காளி தேவியா மாறுறாங்களா அப்படின்னு அவங்கவுங்க ஃபேமிலியை கேட்டா மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போ அதர் குமார விட நம்ம கன்னியாசும் குமாரசும் நிறைய ஈஸியா எளிமையா புருஷார்த்தம் பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட புத்தியின் லைன் ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த புத்தியின் லைன் தெளிவாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு ஞானம் புத்தியில் தங்கும். அதனாலதான் பாபாவே சொல்லியிருக்காங்க, எங்க ஞானம் தங்குகிறதோ அங்கு தாரணை ரொம்ப ரொம்ப பண்ண முடியும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. இப்போ பாபாவே சொல்லியிருக்காங்க, ஒரு சென்டர்ல கன்னியாவோ பிரதர்ஸோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த சென்டர்ல கன்னியாவோ பிரதரோ இல்ல அப்படின்னா அந்த சென்டர் அதாவது மூர்த்தி இல்லாத கோயிலுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியில, அதாவது லௌகிக ஃபேமிலியா இருக்கட்டு, அந்த ஃபேமிலியில ஒரு குமாரோ ஒரு கன்யாவோ இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியே பல பிறவிகளுக்கு சௌபாக்கியசாலியாக வாழ்வாங்க அப்படின்னு பாபாவே நமக்கு அடிக்கடி வாணியில சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்தே என்ன தெரியுது, அதாவது குமாரும் குமாரிகளும் தான் தீவிர புருஷார்த்தத்துல முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. இப்போ எல்லாருமே சொன்னாங்க பிரம்மா பாபா தான் ஃபர்ஸ்ட். அவங்க அவரு அதர்குமாரா இருந்தாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் எல்லாமே தீவிர புருஷார்த்தம் எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பிரம்மா பாபா
நிறைய பேரை வளர்த்தாங்க. ஆனா எல்லாருமே ஃபர்ஸ்டா நம்பர் 1ல வந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. மம்மா மட்டும்தான் அவங்களோட தீவிர முயற்சியின் காரணமாக, அவங்க 6 மாத உழைப்பின் காரணமாக அவங்க மம்மாவா ஆனாங்க. அவங்களோட வயசுல பெரியவங்களையும் கூட அவங்க மம்மா அப்படின்னு கூப்பிட வச்சாங்க. சோ அவங்க தூய்மை சக்தியினால ஒரு கன்யா அலௌகிக தாயாக மாற முடியும். ஆனா ஒரு மாதா அலௌகிக கன்யாவா மாற முடியுமா? இது என்னோட கேள்வி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதாவது லௌகிகத்திலேயே சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, 100 இளைஞர்களை என் கையில கொடுத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தையே நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு. ஆனா நம்ம எல்லாரும் யாரு? மகாவீர். குமாரிகள் யார் அப்படின்னா மகாவீர். அப்போ எங்களாலையும் ஈஸியா இந்த உலகத்தை எங்களோட தூய்மை சக்தியினால, எங்களோட திட சங்கல்பத்தினால குமாரிகளால மாத்த முடியும். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அஷ்ட ரத்தினங்கள் பத்தி நிறைய பேர் பேசினாங்க. அஷ்ட ரத்தினங்கள்ல ஜானகி தாதி அவங்க மாதாஸ், அப்புறம் சந்திரசேகரன் பிரதர் சொன்னாங்க அதுல 4 பேர் மாதாஸ்ன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா அஷ்ட ரத்தினங்கள் தான் முதல்ல உலக நாடுகள்ல அவங்க நம்மளோட பிரம்மா குமாரிகள் இயக்கத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ நம்மளோட பிரம்மா குமாரி இயக்கம் 147 நாடுகள்ல 20,000த்திற்கு மேற்பட்ட கிளை நிலையங்கள், அதற்கு மேற்பட்ட பல கிளை நிலையங்களோட நம்ம நம்பர் 1ல இருக்க காரணம் யாரு? நம்மளோட குமாரிகள் தான். இப்போ இன்னொன்னு சொன்னாங்க, மாதாசும் அதர் குமாரும் நிறைய சேவா பண்றாங்க. உண்மைதான், ஒத்துக்கிறோம். அவங்க நிறைய சேவா பண்ணி அவங்க சென்டர்ஸுக்கு அந்த அவங்க நிறைய ஆத்மாக்களை கூட்டிட்டு வந்தாலும் அவங்கள பாலனை கொடுத்து நிறைய தாரணை வகுப்புகள் கொடுத்து அவங்கள நம்பர் 1ல கொண்டு வரது மாதாசையோ குமார்சையோ கொண்டு வர காரணம் நம்மளோட சகோதரியும் குமாரர்கள் தான். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பிரம்மகுமாரி சென்டரோட விதைத்தவங்க யாரு அப்படின்னா நம்ம ரோசி பெஞ்சியும் லட்சுமி பெஞ்சியும் மட்டும்தான். அவங்கதான் இப்போ தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து மாவட்டங்களிலேயும் நிறைய சென்டர்களும் நிறைய அந்த கீதா பாடசாலைகள் உருவாக காரணமும் நம்மளோட அந்த குமாரிகள் தான். அது மட்டும் இல்ல, இப்போ நம்மளோட மதுபன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 25,000த்திற்கும் மேற்பட்ட பேர், அதற்கும் மேல இருக்கலாம், எனக்கு சரியா தெரியல, அதற்கும் மேற்பட்ட பேர் தினமும் 3 வேளையும் போகு சாப்பிடுறாங்க. ஆனா அங்க போகு சமைப்பது மாதாசோ குமார்சாவோ இருந்தால் அதர் குமாராவோ இருந்தாலுமே அங்க நம்ம சூரஜ்பாய் உட்கார்ந்து பரமாத்மாட்ட இருந்த சக்தியை வாங்கி அந்த உணவுக்கு அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட குமார் தான். சோ இதுல இருந்து என்னோட கருத்து என்ன அப்படின்னா, தீவிர புருஷார்த்தம் குமாராலையும் கன்யாவாலையும் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா இத நீங்களும் ஒரு குமார் அப்படி என்பதை மனதில் வைத்துக்கொண்டு வலது கண்ணில் சிவபாபாவையும் இடது கண்ணில் தர்மராஜையும் வைத்துக்கொண்டு நியாயமான தீர்ப்பு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ரொம்ப அருமையா பேசிட்டாங்க பாருங்க. வேற வழியே இல்ல, குமார் தான் குமாரி தான் தீவிர புருஷா செய்ய முடியும், நீங்க சொல்லிதான் ஆகணும்ட்டு நம்மள கம்பல் பண்றாங்க. எப்படி சுத்தி வச்சு பாருங்க இல்ல. பாருங்க அம்மா பாத்தீங்கன்னா அதான் தர்மராஜ் வேற முன்னாடி ஒரு பக்கம் தர்மராஜ வச்சு பயன்படுத்தி பாக்குறாங்க. பாவா அந்த பாருங்க நல்ல அருமையான பாயிண்ட் சொல்லாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மம்மா பாத்தீங்கன்னா குமாரி ரொம்ப யங்ஸ்டர். மம்மா பாத்தீங்கன்னா அவ்வியக்த நிலை அடையும் போது 35 வயசு தான், 35 இயர்ஸ். எப்படி விவேகானந்தர் பாத்தீங்கன்னா இளமையிலே இறந்துட்டாரோ அதே மாதிரி மம்மா. ஆனா பாபா என்னைக்கு மம்மாவை மம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சாரோ அவங்களுக்குள்ள அந்த மதருக்கான அந்த கம்பீரம் வந்துடுச்சு, ஒரு தாய்மைக்கான. எப்படி பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஹிஸ்டரியில சொல்லுவாங்க இல்லையா, இவங்க யாரு இந்த அந்த மாதிரி ஆண்டாள் பாத்தீங்கன்னா குமாரி சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா பக்தி பண்ணி அவங்க அந்த வயதான அனுபவி அந்த அவங்கள்ட்ட அந்த ஃபேஸ் எல்லாமே மாறிடும். குமாரியா இருக்கிறவங்க மதரா மாறிடுவாங்க. அதே மாதிரி மம்மா பாத்தீங்கன்னா பாபா அவங்கள நிமித்தமாக அனைத்து குமாரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பாபா நிமித்தம் ஆக்கிய உடனே அவங்களுடைய ரூபத்திலையும் சரி அவங்களுடைய கேரக்டர்லயும் சரி அந்த மதருக்கான குவாலிட்டிஸ் வந்துடுச்சு. அவ்வளவு பெரிய 300 பிரம்ம பாபா பாத்தீங்கன்னா வயசாயிடுச்சு பாபாக்கு. எல்லா குழந்தைகளும் பெண் குழந்தைகள் எல்லாருமே மோஸ்ட்லி ஃபேமிலிஸ் அவங்கள சஸ்டெனன்ஸ் பண்றதுக்காக பாபா மம்மாவுக்கு முன்னுக்கு வச்சாங்க. பாபா எப்போ அவங்கள மம்மாவாக கூப்பிட ஆரம்பிச்சாரோ
அதுல இருந்து மம்மாக்கு பாத்தீங்கன்னா அந்த மதர்லி நேச்சர், மதர்லி குவாலிட்டிஸ் வந்து அவ்வளவு வந்துச்சு. மம்மாவுடைய நடை, உடை, பேச்சு எல்லாமே. மம்மாவுடைய மதர் கூட பாத்தீங்கன்னா வந்து மம்மா வந்து வந்து அம்மா மதர் அம்மாவாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த உயர்ந்த குவாலிட்டிஸ், பாலனை கொடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டிஸ் வந்தது. அந்த மாதிரி அதனால குமார் குமாரிகள் தான் நாங்க தான் வந்து தீவிர முயற்சி பண்ணி முன்னுக்கு போயிட்டு இருக்கோம், போக முடியும் அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க சீதா மாதாஜி வந்து. ஓம் இப்ப சாந்தி. பாருங்க அது நீதிபதி எதிரணியில அவர்கள் தயவு இருக்கக்கூடிய செய்து ஓம் சாந்தி. நீதிபதி அவர்கள் தயவு செய்து மன்னிக்கவும், பார்வையாளராக ஒன்று சொல்ல போறேன். இந்த ஹெட்டிங்கு புருஷார்த்தி இந்த ட்ரை பண்றது யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா தீவிர புருஷார்த்தின்னு கேட்டிருக்கோம். தீவிர புருஷார்த்திக்கு பிரதர்ஸ், அவங்க பிரதர்ஸ் ஆல்ரெடி அவங்க தீவிர புருஷார்த்தமே பண்ண தேவையில்லை. அவங்க ஆல்ரெடி பேச்சுலர்ஸ், அவங்களுக்கு தீவிர புருஷார்த்தம் பண்ண தேவையில்லை. ஃபேமிலி தான் தீவிரமா புருஷார்த்தம் பண்ண வேண்டியதா இருக்குது. ஹெட்டிங்கே முதல்ல நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது. தீவிர புருஷார்த்தின்னா ஃபேமிலி மேன் தான் தீவிர புருஷார்த்தம் பண்ணணும். பேச்சுலர்ஸுக்கும் குமார் நீங்க புருஷார்த்தம் பண்றீங்க தேவையில்லை. அவங்க ஆட்டோமேட்டிக்கா புருஷார்த்தமே பண்ண தேவையில்லை. ஹெட்டிங்லயே நம்ம நீங்க பாத்துக்கீங்க. தலைப்பே சரியில்லையான்றீங்க, அடுத்த வாட்டி மாத்திரும் தலைப்பை. வெரி குட் பிரதர். பாருங்க 37 இயர்ஸா வந்து குடும்பத்தில இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு குடும்பத்தை சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம் பிரதர். உங்களுக்கு யூ ஆர் வெரி 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 கிரேட், மகான் ஆத்மா நீங்க இல்லையா? பாராட்ட விஷயம். உங்களுக்குதான் மார்க். அதர் குமார் குமாரிகள் தான் வந்து ஜெயிக்க போறீங்க. பாப்பா இதுல யார் பேச வர? லாஸ்ட் யார் மாதாஜி இருக்கீங்க? அதர் குமாரியில் யார் மாதாஜின்னு பாக்கி? ஜெயமணி மாதாஜி வந்துட்டீங்களா? மாதாஜிங்களா? ஜெயமணி ஜெயமணி மாதா பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. பாப்பா என்ன கேக்குதுமா? கேக்குது கேக்குது. பேசு சொல்லுங்கம்மா, அழகா சொல்லி முடிங்க. உங்களுக்கு பாபா நிறைய சான்ஸ் கொடுத்திருக்காரு. நல்லா ஓம் சாந்திமா. இல்ல அதுதான் இதுலயே பாருங்க, என்ன தடங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி போறவங்க யாரு அப்படிங்கறது இதுல இருந்தே ப்ரூஃப் ஆகுது பாருங்க. முன்னாடி பேசினவங்க நல்லாதான் பேசினாங்க. அவங்க அவங்க அளவுக்குதான் அவங்க வெளியில பறந்து வரல, அவங்க பறந்து பாக்கல. நம்ம பாபா கொடுத்தாருன்னா பறந்த மனசோட தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையுமே முன்னாடி வச்சு மம்மாவுக்கு கொடுத்தாங்க. ஏன் வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும், அவங்க கொடுத்தாங்க. அதே போல நீங்க கூட சொன்னீங்க மம்மா மதரோட அந்த அந்த கேரக்டர் வர்றதுக்காக 6 மாசம் முயற்சி பண்ணாங்க. மம்மா குமாரியா இருக்கலாம், ஆனா அந்த மதர் கேரக்டருக்கு தான் இந்த இடத்துல வேல்யூ இருக்குது அப்படிங்கறது இந்த இடத்துல உணரலாம் இல்லையா? மதர் கேரக்டர் நல்ல பாயிண்ட். அம்மா மதருக்கு தான் அம்மா இருந்தாலும் மதரா. ஆமா, அவங்க மதரா இல்லாம இருந்தும் கூட குமாரியா இருந்தும் கூட அவங்க மாத்தணும். அப்ப அந்த இடத்துல யாருக்கு? மதருக்கு தான், மாதா தான் அப்படிங்கிறது. இது ஒரு அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா வைக்கிறேங்க. அப்புறம் பாபாவே வந்தே மாதரம் தான் சொல்றாரு. ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய. ஆமாங்க. அப்ப டைட்டில் வந்து என்ன? தீவிர புருஷார்த்தம் எளிமையா பண்றது யாருக்கு சுலபமா இருக்குங்கிறது தான் ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க. அப்ப இப்ப இதுல வந்து தீவிர புருஷார்த்தம் அதர் குமார்ஸ் மாதாஸ்க்கு எப்படி எளிமையா இருக்குன்னு பிராக்டிக்கல் ரூபத்திலேயே பாக்கலாங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு லட்சியம் வச்சிருப்பாங்க கண்டிப்பா. ஆனா அந்த லட்சியத்தை எப்படி அடையறோம்? விளையாட்டு போல நான் ஓடி ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கறது முக்கியம் அல்ல, எப்படி ஜெயிச்சீங்க அப்படிங்கறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அப்போ சாதாரணமா கடின உழைப்பு கொடுத்து பெரும் முயற்சி செஞ்சு வெற்றி பெறுவது சாதாரண புருஷார்த்தம். ஆனா ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப கவனம் கொடுத்து குறைந்த உழைப்பு, நல்ல கவனமாக குறைந்த உழைப்பு நிறைந்த வருமானம், அதுதானே தேவையா இருக்குது இன்னைக்கு. அப்படி பெறுவதுதான் தீவிர புருஷார்த்தம். உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க சொன்னீங்க, கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதுல எவ்வளவு பேர் இருப்பாங்க, கன்னியாசி குமாசி எல்லாருமே இருக்காங்க. ஆனாலும் பாபா யார தேர்ந்தெடுத்தாங்க? தேர்ந்தெடுத்த ரதம் யாரு?
அதர்குமார் தானே? அப்படி அனுபவ ஆமா. மூர்த்தியான சாம்பிளா வச்சு சிம்பிளா முன்னேறலாம்னு சொல்றாங்க. அப்படித்தானே சொல்றாங்க இல்லையா? அமைதி தூதுவங்கிற பட்டம் அஷ்டரத்தினங்கள் அத்தனை பேர் இருந்தாலுமே அமைதி தூதுவர்ங்கிற பட்டம் யாருக்கு கொடுத்தாங்க? அதுல ஒரு மாதாவான ஜானகி தாதிக்கு தான் கொடுத்தாங்க. மேலும் இன்னொரு பாயிண்ட் பாருங்க, ஸ்ட்ராங்கான இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஞான கலசத்தை யாருக்கு கொடுத்தாங்க? அதுதான் இது எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கு. ஞானம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த கலசத்தை கொடுத்து யாருக்கிட்ட கொடுத்தாங்க பாபா? மாதா தாய்மார்கள் கிட்ட. தாய்மார்கள் தான் அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆகுது இல்லைங்களா? மாதா வக்கீலாமா நீங்க? சொல்லுங்க. நீங்க வக்கீலா? நீங்க கோர்ட்ல வாதாட வக்கீலானா நீங்க? லௌகிக அட்வொகேட்டா? அருமையா பேசுனீங்கம்மா. நீங்க அட்வொகேட்டா? அப்படி ஒரு குழந்தையும் பாபா கம்பைண்டா வச்சிருக்கும் போது நம்ம என்ன ரூபமா வேணும்னாலும் நம்மள ஆக்கறா இருப்பாருங்க. ஒரு மாதா கிட்ட இன்னொரு நல்ல குணம் இருக்குங்க. என்ன, தனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த அவங்களுக்கு சொல்லாம இருக்கவே முடியாது. அப்ப என்ன ஆகுறாங்க? சர்வஸ்வமணி ஆகுறாங்க. அவங்களும் எல்லா வகையிலும் அடிபட்டு அனுபவப்பட்டு அனுபவ மூர்த்தியா வைராகியமா இருப்பவங்க யாரு? இல்லறவாசிகள் தான். அவங்க எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பாங்க. இங்க ஒண்ணுமே பார்க்காம அந்த நிலைக்கு வர்ற பெரிய விஷயம் இல்ல. எல்லாத்தையும் கடந்து அதை தாண்டி அதுல ஜெயிச்சு முன்னோடியா இருக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல், எண்ணம்ல இருந்து எல்லாமே நியமப்பட்டிதான் பாப் சமானா தான் இருக்கும். அதுல அவங்க பக்காவா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா என் வீடு, என் குடும்பம், என் குழந்தைங்க இப்படிதான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ உனது சொல்லும் போது பற்றற்று வைராக்கியமா சர்வ சம்பந்தமும் ஒரு பாபா கிட்ட சுலபமா வைக்க முடியுது. எப்படிங்க சர்வ சம்பந்தம் இவ்வளவு சுலபமா? அதே வீடுதான், அதே குழந்தைங்க தான், அதே கணவர் தான். ஆனா பற்ற நீக்க முடியுது. ஏக் பாபா தூசரா கோயி எப்படி அவங்களால முடியுது? அப்ப அவ்வளவு உறுதியானவங்களா மாதாஸ் இருக்காங்க. மாதாஸ்க்கு இன்னும் சொல்ல போனா தினசரியாவுல ரொம்ப கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளை பெரியவங்க, கணவர், குழந்தைகள் அவங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஆபீஸ்ன்னு போறதுக்கு உணவு, உடை எல்லாமே தயார் பண்ணணும் இல்லைங்களா? அது எல்லாமே பூர்த்தி செஞ்சுட்டு தான் அப்புறம் முரளி, யோகம், சேவை கொண்டு எல்லாமே பேலன்ஸா செய்ய இவங்க யாருன்னா இல்லறவாசிகள் தான். அதெல்லாமே செஞ்சு பேலன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், காசு பணத்தை, இது பாட்டு கூட சொல்லுவாங்க, சந்திரசேகர் பிரதர் நல்லா பாடுவார். காசு பணத்தை சிக்கனமா செலவு செய்யறது யாருன்னா மாதாசா. செலவு செஞ்சு மிச்சப்படுத்தி சமயத்துல எடுத்து நீட்டுவாங்க, பயன்படுத்துறதுக்கு. அப்படிதான் நாங்க என்ன பண்ணுவோம்னா பாபா கொடுத்த பொக்கிஷங்கள் அத்தனையும் சிக்கனமா, அப்படி எல்லா பொக்கிஷமும் பயன்படுத்துவோம். ஆனா சிக்கனமா பயன்படுத்துவோம். சிக்கனமா பயன்படுத்தி சேமிப்பு கணக்கை அதிகமாக்கி சகயோகமும் செய்வோம் நாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு முக்கிய கடமை என்னன்னா சமையல், போஜனம் செய்யணும். போஜனம் செஞ்சாலும் சரி, மத்த எந்த செஞ்சாலும் சரி, பாபாவை நாங்க விட்டு பிரியவே மாட்டோம். பாபா கூட சேர்ந்துதான் செய்வோம். அப்ப எங்களுக்கு ஒரு நிமித்த பாவனை எல்லாம் வரதானமா கிஃப்டா கிடைக்குது, குஷியும் கிடைக்குது. அப்போ கர்ம யோகியாவும் 8 மணி நேரம் யோகா இல்ல எங்களுக்கு, அந்த தூங்குறது கூட யோகா. அப்ப என்னன்னா ஆல்வேஸ் கர்ம யோகி ஆகுன்னா யாருன்னா மாதாஸ் தான். அப்ப கம்பைன்டு ரூமாக இருக்கிறோம். இன்னொரு விஷயங்க, வேஸ்டை பெஸ்டா மாத்துறது மாதாஸ்க்கு கைவந்த கலை. எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அத பெஸ்டா ஆக்கி பயன்படுத்தக்கூடிய கலை அவங்க கிட்டதான் இருக்கு. அப்ப அதை
வந்து அலௌகிக்கத்துக்கு எப்படி கொண்டு வர்றோம், அதுல எப்படி ஒரு வேண்டாத பொருளை அது ஒரு அழகு பண்ணி அதை வந்து உபயோகப்படுத்த மாதிரி இங்க என்ன வருதுன்னா, கோபத்துக்கு சிநேகம், அன்பு. அப்ப கோபமே இல்ல, சிநேகமா அன்பு வைக்கும் போது கோபம் காணாம போயிரும். அப்ப பழைய பொருள் இல்ல. அகங்காரத்துக்கு பணிவு. இப்படி பழைய சமஸ்காரம் புதிய சமஸ்காரமா ஆயிருது இல்ல. அப்போ இல்லறத்தில் இருப்பவர்கள், அக்கத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க லௌகிகத்துல, 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்றது, 5 விரலும் விதமா இருந்தாலும் அதை உபயோகப்படுத்தி நம்ம காரியம் ஹேண்டில் பண்ற கலை எங்களுக்கு தான் இருக்கு. ஆமா, வெரி குட் அம்மா. அதுல உதாரணம் சொல்றேன் பாருங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. எலுமிச்சம்பழம் எடுத்துக்குவோம். எலுமிச்சம்பழம் பேரு பழம், பேர் என்னவோ பழம் தான். ஆனா அதை சாப்பிட முடியுமா? எப்படி இருக்குங்க? அப்படி யாரும் சாப்பிட முடியாது அப்படியே. ஆனா அது கூட உப்பு, காரம், ஆயில்னு சேர்த்து பக்குவமா செய்யும் போது மெயினா கெடாமலும் இருக்குது. அது அந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, அந்த பாயிண்ட், கெடாமலும். அப்ப அதனோட தன்மை கெட்டு வீணாகிறது இல்ல, அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடியதாகவும் மாறுது. இப்படி பலவித மக்களோட சம்பந்தம் தொடர்பில வரும்போது நாங்க என்ன பண்றோம்னா, பொறுமையா சமாளிச்சு எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு அனுசரிக்கும் சக்தியின் மூலமா ஒற்றுமையை கொண்டு வரக்கூடியது நாங்க தான். ஒற்றுமையை உருவாக்குவர் நாங்க தான். தந்தைனா சொல்லுவாங்க சுபபாவனையுடன் நிறைய கருத்துக்கள். வெரி குட். உங்க கருத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா சொன்னீங்க. மம்மாவே பாத்தீங்கன்னா, மம்மாவை ஆனதுனாலதான் வந்து இவ்வளவு புகழ் பெற்றாங்க, இவ்வளவு புண்ணியத்தை சேர்த்தாங்க. மம்மாக்கே குமாரியா இருந்தா ஒண்ணும் கதை நடந்திருக்காது. மம்மாவுக்கு எங்களை போல மாத்தாவா மாறணும், குணத்தால, ஸ்தூலமா இல்லாட்டினாலும் குணத்தால் தாய்மார்களுக்குள்ள அந்த குணம் அவங்களுக்குள்ள வந்ததுனாலதான் எக்கிய மாத்தாவாக முழு எக்கியத்தை வந்து பாபாவுடைய முழு குழந்தைகளை பாலனை பண்ணுவதற்கான அந்த வாய்ப்பை அவங்களுக்கு கிடைச்சது. முதல்ல தன்னை வந்து தாயாய் மாத்தினா குமாரி வந்து தன்னை வந்து அஸ் எ மதர் தாயாக மாறினதுனால்தான் இதெல்லாம் முடிஞ்சது. அதனால குமாரிகளை விட குமாரிகள் தான் மிக உயர்ந்தவர்கள். எங்களுக்கு குடும்பத்துல பலவிதமான 5 விரல்கள் போல பலவிதமான சம்பந்தங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஹேண்ட்லிங் பவர் எங்களுக்குள்ளதான் இருக்கு. எங்களுக்குள்ள யாரை வந்து எப்படி சமாளிக்கணும், யார்கிட்ட எப்படி பணிஞ்சு போகணும், எப்படி குனிஞ்சு போகணும், எப்படி குடும்பத்தை நடத்தணும், வரக்கூடிய பணத்தை வந்து எப்படி சிக்கனமா பயன்படுத்தணும், இந்த மாதிரி பெரிய நாங்க வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவும் இருக்கிறோம் இல்லையா. எங்களுக்கு ஹேண்ட்லிங் பவர் இருக்கு. அதனால எல்லா குணங்கள், எல்லா கலைகள் இந்த மாதிரி குடும்பத்துல தானாவே வந்துருது. நாங்க குடும்பத்தை ஒற்றுமையாகவும் அதே சமயத்துல கொண்டு போகின்றோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த தீவிர முயற்சி என்பது குமாரிகளுக்கெல்லாம் முயற்சி வந்து கஷ்டமா இருக்கலாம். ஆனா எங்களுடைய முயற்சி வந்து மிக எளிதான முயற்சி. நாங்க எளிதாக பாபா நாங்க ஃபாலோ பண்ணி எளிதாக நாங்க வந்து பாபாவுக்கு சமமா இருக்கிறோம், மாறிடுவோம். நாங்க இதுக்கு முன்னாடி கூட ஒரு மத்த பேச சொன்னாங்களே, தியாகம், தபஸ்யா, சேவா. நாங்க குடும்பத்துக்காக அவ்வளவு தியாகம் பண்றோம். தியாகம் வந்து பாபா குழந்தை ஆன பிறகு தியாகம் என்று எங்களுக்கு வந்து பெரிய விஷயமே இல்லை. எங்க இயற்கையில வாழ்க்கைய வந்து மாதா தாய்மாருடைய வாழ்க்கை வந்து குடும்பத்துல தியாகம் நிறைந்த, தந்தைமாருடைய வாழ்க்கை தியாகம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. அதனால தியாகத்தின் ஆதாரத்துல எங்களுக்கு இயற்கையாகவே பாபாவோட அந்த சர்வ சம்பந்தத்தினுடைய அனுபவம் ஏற்படுது, தபஸ்யா ஏற்படுது. அப்புறம் நாங்க குடும்பத்துல இவ்வளவு குடும்பத்துல இருந்தாலும் ஒற்றுமையா குடும்பத்தை வைக்கிறோம். எல்லாரோட வந்து நாங்க நிலையா வந்து எல்லாருடைய நல் குணங்களை பார்த்தா விட பழகிறோம். அதனால எங்களுக்குள்ள வந்து அந்த சேவை தானாவே நடக்குது குடும்பத்துல. அதனால வந்து நாங்கள் குமாரிகளை விட நாங்கள் குமாரிகள் தான். தீவிர புருஷார்த்தம் செய்ய எங்களால தான் முடியும். நாங்க தான் பாபாவுக்கு சமமா எளிதாக மாற முடியும் அப்படின்னு தாய்மார்கள் எல்லாருமே வந்து பிரதர்ஸ் எல்லாமே சேர்ந்து அருமையான கருத்தை 2 பக்கம் வச்சிருக்காங்க. குமாரிகளும் சரி, குமாரர்களும் சரி, 2 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கருத்துக்கள் வந்து வச்சிருக்காங்க. எங்களோட அவங்க கம்மியில இன்னும் யாரு பாக்கி இருக்க சிஸ்டர் பாத்தீங்கன்னா கடைசியா பேச வர்றாங்க. நாங்க தான் குமாரி,
நீங்க இல்ல என்னதான் சொன்னாலும் சரி, ம், எவ்வளவுதான் நீங்க உயர்த்தி உங்களை காண்பிச்சாலும் சரி, நாங்க தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுவதற்காக குமாரி சிஸ்டர் விஜயலட்சுமி அவர்கள் கடைசியா பேசி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் தீர்ப்பை. அவங்க என்ன சொல்றாங்க பார்ப்போம். விஜயலட்சுமி ஓம் சாந்தி. சிஸ்டர் ஓகே வராங்க, தண்ணி எல்லாம் குடிச்சு கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்திட்டு வராங்க. இத்தனை மாதாஸ் வந்து இவ்வளவு பலமா பேசியிருக்காங்களே, எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறதுக்காக தண்ணி எல்லாம் குடிச்சு தயாராயிருக்காங்க. சக்தி பிரதர் கூட இல்ல கொஞ்சம் யோசனையோட உட்கார்ந்துருக்காரு. என்னடா நம்ம முன்னமே பேசிட்டோமே, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நடுக்கத்தோட உட்கார்ந்துருக்க இல்ல மாதிரி முதல்ல உட்காருங்க. feel ஆகுது. மாதாஜி முடியட்டும் விஜயலட்சுமி சிஸ்டரோட, அப்புறம் வாய்ப்பு இருந்தா வரேன். பிரதர் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கே அதிகமா முடிவுரை தெரியலையா இருக்கு இல்லையா? பிரதர்? முடிவுரை ஏன்னா வந்து தலைவர்கள் சொல்லணும் இல்லையா? அந்தந்த குரூப் தலைவர்கள் முடிவுரை சொல்லணும் இல்லையா? அதுலயும் பார்க்கலாம் நம்ம. ஓகே. ஓம் சாந்தி. ம் ஃபர்ஸ்ட் எனக்கு வாய்ப்பு ஓம் கொடுத்த சாந்தி. எல்லாருக்கும் பணிவார்ந்த வணக்கம். பாருங்க, இன்னைக்கு தலைப்பு என்னன்னு தயவு செஞ்சு கேட்கணும். தலைப்புல என்ன சொல்லியிருக்காங்க? தீவிர முயற்சியில எளிமையாக முன்னேறுபவர்கள் குமார் குமாரிஸ் இல்லையா? குமார் குமாரிஸா இல்ல அதர் குமார் மாதாக்கா? இதுதானே தலைப்பு. நீங்க பாத்தீங்கன்னா நாங்க அவ்வளவு ஆமாமா. கஷ்டப்பட்டோம். தலைப்பு என்ன கேட்டிருக்காங்க? எளிமையாக. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அது என்ன சொல்றது, டிராமான்னு தான் சொல்ல முடியும். எங்களுக்கு ஈஸியா கிடைச்சதுனால வந்து எங்களோடது இல்லைன்னு ஆக போறது இல்லை இல்லையா? கொஞ்சம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க மாத்தாஸ்லாம். எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க, நாங்க வந்து எங்களுக்கு பாபா முன்னாடியே கிடைச்சிருந்தா இந்த பந்தனத்துக்கே நாங்க போயிருக்க மாட்டோம் இல்லையா? ஏன் எங்களுக்கு பாபா முன்னாடியே கிடைக்கலன்னு எத்தனை மாத்தாஸ் என்னைக்காச்சும் நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நான் தாய்மாரா இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு உண்மையாவே சொல்லுங்க. இன்னொன்னு, இன்னைக்கும் எத்தனை தாய்மார்கள் நீங்க உங்களுடைய பிள்ளைங்களை கூட நீங்க சரண்டர் பண்ணணும்னு தானே ஆசைப்படுறீங்க? இல்ல இல்ல என் பிள்ளைங்களெல்லாம் நான் வந்து தாய்மாராக்கி அப்பதான் அவங்க தீவிர முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சுசிலா மாதாஜி, இதை நீங்க உண்மையா சொல்லணும். நீங்க இதுக்கு நீங்க இல்ல, நான் ஒத்துக்க பதில் மாட்டீங்க. சொல்றேன். உங்க நான் குழந்தைங்க பதில் 2 பேரும் சொல்றேன். சரண்டர் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல உங்க நான் இல்ல குழந்தைகள் இது 2 வாதம் தானே. பேரும் சரண்டர் பண்ணிருக்காங்க. அதான் இல்ல நான் நான் சொல்றேன். இல்ல நான் இங்க இல்ல இல்ல ஓகே, நான் பேசிக்கிறேன். அதாவது கேட்டது என்னன்னா, எளிமை ஈஸியாக யாரால பண்ண முடியும் இல்லையா? நீங்க வந்து என்னன்னா, நீங்க ஆல்ரெடி பந்தனத்துல வந்துட்டீங்க சரியா? எங்களுக்கு பந்தனம் இல்லை. நாங்க டைரக்டா நாங்க வந்து மப்சல் பஸ் மாதிரி சரிங்களா? இங்க பாயிண்ட் டு பாயிண்ட் ஏறுனா நாங்க போய் முடிச்சிருவோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹடல்ஸ் மாதிரி ஒன்னையும் தாண்டி தாண்டி வரணும். நீங்க டவுன் பஸ், நாங்க மப்சல். இங்க என்ன கேக்குறாங்க? எளிமையா யார் வர முடியும் இல்லையா? இன்னொன்னு பாருங்க, நீங்க கலசம் கலசங்கிறீங்க. பாபா என்ன சொல்லியிருக்காரு? ஒரு குமார் 700 பிராமணனுக்கு சமம்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஒரு குமாரி 100 பிராமணர். பிராமணர்னா யாரு? நீங்க தானே. அலோகி இது தாய்மார்களும் அதற்குமார்களை தானே பாபா சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? எங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு தானே பாபா சொல்றாரு. நாங்க முயற்சி பண்ணா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, குமார் குமாரி தீவிர முயற்சி பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா போதும், அவங்களுக்கு எதுவுமே பந்தனம் இல்ல. யாரு வேகமா போக முடியும்னு கேக்குறாங்க. எங்களுக்கு பந்தனம் இல்லை, நாங்க போறோம். எங்களுக்கு பந்தனம் இருக்குன்னா தாண்டி வாங்க. அதுக்காக நீங்க தாண்டினதுனால உங்களுக்கு ஒரு மார்க், நாங்க ஈஸியா வந்ததுனால எங்களுக்கு பாபா பிராப்தி கொடுக்க மாட்டாருன்னு சொல்றீங்களா? இன்னொன்னு சொல்றீங்களே, நாங்க தான் சேவை செய்யறோம், நாங்க தான் வெளியில சேவை செய்யறோம்னா ஆயிடுச்சுப்பா. நீங்க மத்த திருப்பி எங்க கிட்ட தானே வரணும். யோசிச்சு பாருங்க, நீங்க என்னதான் கவுன்சிலிங் பண்ணி வந்தாலும் கடைசியில சென்டருக்கு வந்து சிஸ்டர் பாலனை சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆத்மா வாரிசு ஆகணும் இல்லையா? இன்னைக்கு கூட சொல்லுங்களேன், ஒரு சென்டர்ல ஒரு சிஸ்டர் சூப்பரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பக்காவாயிருவாங்க. ஒரு மாத்தா சரியில்லைன்னா அதை பத்தி ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. இல்லைன்னா சொல்றாங்க இல்லையா, அந்த சிஸ்டம் மட்டும் சூப்பரா இருந்தா அந்த சென்டர் எங்கேயோ போயிருக்கும் இல்லையா? அப்ப ஆதாரம் யாரா இருக்காங்க? ஒரு சென்டரோட வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது யாருன்னா சிஸ்டர் குமார். இன்னைக்கு இன்சார்ஜ்ல இருக்கவங்க தானே. அவங்க எல்லாருமே யாரு? குமார் குமாரிஸ் தானே இல்லையா? இன்னும் பாருங்க, இதுதான் குமுலேட்டிவ் ஆக்ஷன் சொல்றது. ஒரு சிஸ்டர் வந்து பக்காவா முயற்சி பண்றாங்க, பண்ண வைக்கிறாங்க, பண்றாங்கனாலே போதும். அவங்கள பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸோட ஆசீர்வாதத்தினால சிஸ்டர் பண்ணுவாங்க. இதான் குமுலேட்டிவ் ரியாக்ஷன். இவங்களோட ஆசீர்வாதம் அவங்கள உயர்த்தும், அவங்கள பார்த்து இவங்க வருவாங்க. அப்ப என்னன்னா, இங்க சிஸ்டர் தீவிர முயற்சி பண்ணா அவங்கள பார்த்து அநேகர் தீவிர முயற்சி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா? இன்னொன்னு பாருங்க, நீங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன சொல்றீங்க, நாங்க தாய்மார்கள் வந்து அப்படியே கஷ்டப்பட்டு மிச்சம் பண்றோம்னு. நீங்க சென்டருக்கு வந்து மாத்தா, நான் நினைக்கிறேன் தாய்மார்கள் யாரும் சென்டருக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நீங்க மிச்சம் பண்ணலாம், வேஸ்ட் பண்ணலாம், அது உங்களோட இது. சென்டர்ல ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணா அவங்களுக்கு எவ்வளவு போஜனம் உங்களுக்கு தெரியுமா? உங்களை விட நாங்க சொல்றோம், பாபா பண்டாரா வேஸ்ட் ஆகக்கூடாது. பாரி பிரதருக்கு தெரியாதது இல்ல. மவுண்ட் அப்ல என்ன பிரதர் தூக்கி போட்டுறீங்களா? ஒரு நாள் சாதம் மிஞ்சிச்சுன்னா அடுத்த நாள் நீங்க கொண்டாடுறீங்கல்ல, தயிர் சாதமாவோ இல்ல லெமன் ரைஸாவோ மாத்துறீங்க தானே. நம்ம என்ன அப்படியே தூக்கி விட்டு எரிஞ்சிடறோமா என்ன? நீங்க சொல்றீங்க
தாய்மார்கள் நாங்க சகிச்சுக்கிறோன்னு. நீங்க வந்து ஒரு தாய், நாங்க வந்து எங்க சென்டருக்கு வர எல்லாருக்குமே தாய். அதுல எத்தனை பேர் எத்தனை கேட்டகரியில வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லையா? ஒவ்வொருத்தரையும் நாங்க ஹேண்டில் பண்ணணும். ஆமா, அதே சொல்றேன். நாங்க வந்து இல்ல, நீங்க சொல்றீங்க இல்லையா, நாங்க தான் கஷ்டப்படுறோன்றீங்களே. என்ன, நாங்களும் தாயாகிதான் நாங்க பாத்துக்கிறோம். அப்படி இருக்கிறதுனாலதான் சென்டர் வளருது. இன்னைக்கு ஒரு கஷ்டப்படுறேன்னு சொல்ல, தியாகத்து ஆதாரத்துல மெசேஜ் அனுப்பிட்டாங்க. பாரத மாதா, பாரதத்துக்கு இல்ல நாட்டுக்கு பாரத மாதா இருக்கட்டும். இருங்க, நான் தயவு செஞ்சு நடுவுல இன்டர் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் பேசி முடிச்சுட்டு அப்புறம் உங்களுடைய வாழ்த்து வைங்க. சோ ஒவ்வொரு சகோதரியுமே தாய் தான். இங்க யாரும் வந்து சொல்றாங்களோ லட்சுமி நாராயண் ஆகிறதுக்கு, அப்புறம் எங்க குறிக்கோள் மட்டும் என்ன வேறையா? எங்களுக்கும் லட்சுமி நாராயண் ஆகிறதா எங்களோட குறிக்கோள். இருந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க சரண்டர் ஆகுறோம், சிஸ்டர் பிரதர் இருக்காங்கன்னா அவங்க சன்னியாசி கிடையாது. சொல்லப்போனா அவங்கதான். நீங்க 4 பேருக்கு தாய்னா இங்க சென்டருக்கு வர எல்லாருக்குமே நாங்க தாயா இருக்கணும். நாங்க தாயா இருந்து நாங்க பாலனை கொடுத்தாதான் நீங்க இன்னும் சூப்பர் வேகத்துல போக முடியும். அதனால பாத்தீங்கன்னா குமாரிகளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, அவங்க மனசு வச்சாங்கன்னா அவங்க மனசினுடைய பந்தனத்தை தவிர அவங்களுக்கு எந்த பந்தனமும் இல்லை. இங்க வேகமா யார் முன்னேற முடியும் அப்படிங்கறதா இங்க வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்களே, குடும்பத்துல இருக்கிறப்பதான் எல்லா குணமும் வருதுன்னு, இல்லையா? எங்க சென்டருக்கு வந்து பாருங்க, குடும்பத்துல பிரச்சனைன்னு தான் வராங்க. குடும்பத்துல எல்லாத்தையும் கத்துக்கிறவங்க எதுக்குங்க இங்க தியானம் கத்துக்க வர போறாங்க, இல்லையா? நீங்க வந்து இங்கதான் நீங்க குணங்களை கத்துக்கிறீங்க, இங்க வந்துதான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நீங்களும் எவ்வளவு கோவப்பட்டிருப்பீங்க, நீயா நானும் பார்த்திருப்பீங்க, எவ்வளவோ சண்டை பண்ணிருப்பீங்க, இல்லையா? அப்ப இங்க நாங்க உங்களுக்கு சொல்லித்தரதுலதான், அதாவது பாபா எங்க மூலமா, நாங்க அப்படி ப்ரௌடா சொல்லக்கூடாது, பாபா எங்க மூலமா செய்யறாரு. இல்ல கொஞ்சம் நீங்க சொல்லுங்க, தீவிர முயற்சி நீங்க தான் பண்ண முடியும்னா அப்ப நாங்களும் இப்ப வந்துடலாமா? நாங்களும் தாய்மார் ஆயிடலாமா? சொல்லுங்க. எங்களால ஆக முடியும், உங்களால கண்ணி ஆக முடியாது. பட் இருந்தாலும் ஏன் இவ்வளவு உயர்வு இருக்குதுன்னா, இவங்க இன்னைக்கு சொல்றதுல பெருமையா 40,000 சகோதரிகள் இல்ல எஜுகேட்டட் சிஸ்டர், வெல் எஜுகேட்டட் சிஸ்டர் இங்க சமர்ப்பணம் ஆயிருக்காங்கன்னு பெருமையா சொல்றாங்கன்னா எதனுடைய ஆதாரம்? சென்டர் அவங்களால நிர்வகிக்க முடியும், அவங்க நல்லா முயற்சி பண்ணி மத்தவங்களையும் முயற்சி பண்ண வைக்க முடியுங்கிறதுக்காக தான் சகோதரிகள் வச்சிருக்காங்க ஒழிய, குமாரிகள் பொறுத்த வரைக்கும் என்னது, அவங்களாலதான் தானும் முன்னேறி மத்தவங்களையும் நீங்க தான் முன்னேறுவீங்க. ஆனா நாங்க நினைக்கும் பொழுது என்ன ஆகுது, நாங்களும் முன்னேறி எங்க கூட, அதாவது எங்க சென்டருக்கு வரக்கூடிய எல்லா சகோதரிகளையும் தீவிர முயற்சி எங்களால பண்ண வைக்க முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தான் அலௌகிக் லௌகிக் பேலன்ஸ், எங்களுக்கு தேவையில்லை. லௌகிக் பேலன்ஸ் எங்க தேவையில்லை. நாங்க ஈஸியா என்ன பண்ணிட்டு இருப்போம், முயற்சி பண்ணிட்டே போவோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு நீங்க உள்டா எண்ணில ஏறிட்டீங்க, அதனால கொஞ்சம் இறங்குறதுக்குலாம் உங்களுக்கு டைம் பிடிக்கும். எங்களுக்கு அது இல்லை. ஏன்னா இங்க என்ன கேக்குறீங்க, தீவிர முயற்சி எளிமையாக யாரால் செய்ய முடியும், அதுதானே பாயிண்ட். எங்களுக்கு கஷ்டம் இல்லைங்கிறதுனால எங்களுக்கு நாங்க முன்னேறிட்டா அது ஒத்துக்க மாட்டீங்களா? நீங்க கஷ்டப்பட்டு நீங்க வந்து நினைவு பண்றதுனால உங்களுக்கு அதிகமா இருக்கு, நாங்க அசால்ட்டா பாபாவை நினைவு பண்ண பாபா எங்களுக்கு ஒத்துக்க மாட்டாரா? இல்லையா? இன்னும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு குமார் கன்னியாஸ், இன்னைக்கு நீங்க என்னதான் சேவை பண்ணாலும் இன்னைக்கு இந்த சேவை எடுத்துக்கோங்க, இந்த டெக்னாலஜி, இன்னைக்கு டெக்னாலஜில சேவை பண்றவங்க யாருன்னா குமாரிஸ் தான். பாத்தீங்கன்னா அவங்க சேவைன்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு டெக்னாலஜி யூஸ் பண்ணி எவ்வளவு பிஸியா இருக்காங்க. சேவையில பிஸியா இருக்கப்ப அவங்களுக்கு மாயாங்கிறதே வரதில்லை. ஓகே, சோ அதனால இன்னைக்கு வந்து தீவிர முயற்சிங்கிறது பாத்தீங்கன்னா குமாரிகளாலதான் வேகமாக பண்ண முடியும். நீங்க பண்ணலன்னு சொல்லல, தயவு செஞ்சு நான் தாய்மார்களையோ அதற்குமாரையோ கம்மியா சொல்லல, அதிகமாக எளிமையாக யாரால செய்ய முடியும். நீங்க சொல்றீங்க கஷ்டப்படுறேன்னா அது என்ன பண்றது, டிராமா. உங்களுக்கு டிராமால அப்படி இருக்குது, எங்களுக்கு கஷ்டம் இல்லைங்கிறதுனால எங்களுடைய முயற்சி வந்து வேஸ்ட்ங்கிறது இல்ல. அதை தயவு செஞ்சு நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தீவிர முயற்சியாளர் என்ன சொல்றாரு பாபா, நொடியில முற்றுப்புள்ளி வைக்கணும், இல்லையா? உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு, தீவிர முயற்சி பண்ணா முதல்ல நொடியில முற்றுப்புள்ளி வைக்கணும். எத்தனை மனசுல ஓடிட்டு இருக்கு, கவலையற்ற மகாராஜாவா இருந்தாதான் தீவிர முயற்சி பண்ண முடியுங்கிறார் பாபா. பாருங்க, இன்னைக்கு ஒரு குமாரி வீட்டுல இருக்கிறவங்களே இருக்கட்டுமே, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பிகேயா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ, இந்த சென்டர் பக்கத்துல இருக்கு, இங்க போனா நம்ம அதிகமா சேவை செய்யலாம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா கம்மி சம்பளமா இருந்தாலும் போதும்னு விட்டுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேணும்ன்றது இல்ல, இருக்கிறதுலயே அவங்களால என்ன பண்ண முடியும், நிறைவா இருந்துகிட்டு அழகா வந்து கவலையற்ற மகாராஜாவா இருந்து அவங்க தீவிர முயற்சி பண்றது அவங்களுக்கு ஈஸி. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னது, உங்களுக்கு வம்சம் என்னதான் பாபா குழந்தையா இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு வந்து மோகம் இருக்கதான் செய்யுது.
இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க இல்லையா, நாங்க வந்து கிளாஸ் கேட்கணும்னு வேக வேகமா வேலையை முடிச்சுட்டு ஓடி வந்து என்ன பண்றீங்க, முரளி கேக்குறீங்க, பல தாய்மார்கள் தூங்குறாங்க இல்லையா. முரளி உள்ள போகணும் இல்லையா. நான் தயவு செஞ்சு யாரையும் கிண்டல் பண்ணல, இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்குது. கஷ்டம் இருக்கிறதுனால உங்க முயற்சி ஈஸி இல்ல, எங்களுக்கு கஷ்டம் இல்ல, எங்க முயற்சி ஈஸி. இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு சீனியர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் குமாரிஸ் தான் இல்லையா. சீனியர் பிரதர் சிஸ்டர்னா யாரு, அவங்க எல்லாருமே குமாரிஸ். இன்னைக்கு உங்களுக்கும் இன்னைக்கு எல்லாருக்கும் சேர்த்து நம்மள முயற்சி பண்ண வைக்கிறாங்கன்னா யாரு, அந்த குமாரிஸா இருக்கிறவங்க தான் இன்னைக்கு சீனியர் லெவல்ல வந்து நமக்கு எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்து நம்ம எல்லாரையும் பறக்க வச்சிட்டு இருக்காங்க, தீவிர முயற்சி செய்ய வச்சிட்டு இருக்காங்க. அதனால இப்ப என்னுடைய கடைசி இது என்ன சொல்றேன்னா, எங்களை பொறுத்த இன்னொன்னு நம்ம சந்திரசேகர் பிரதர் அழகா, சில பேர் பாத்தீங்கன்னா பத்மினி மாதாஜியா இருக்கட்டும், சந்திரசேகர் பிரதரா இருக்கட்டும், எல்லாமே எங்களுக்கே அவங்களே பாயிண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, சாரதா மாதாஜி நாங்க தான் ஆஞ்சி பாட்டு பண்றோம் அப்படிங்கிறாங்க. மாதாஜி நீங்க சென்டருக்கு வந்து பாருங்க சரிங்களா, பலவேறு பிரதர் சிஸ்டர்ஸ் வருவாங்க, பலவேறு தாய்மார்கள் வருவாங்க. அவங்களோட என்னெல்லாம் என்ன, இவங்களுக்கு எல்லாம் என்ன வேலை இருக்கு, எங்களுக்கு இது மட்டும்தான் வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க வந்து பாருங்க, நீங்க நினைச்சா லீவ் போட்டுக்கலாம், நாங்க 365 நாளும் ஒரே மாதிரி சேவை பண்ணணும் சரிங்களா. நீங்க லீவே போட முடியாதுமா, லீவே போட முடியாது. நீங்க 4 நாள் பிக்னிக் போவீங்க. இன்னும் அதான் சொல்றேன், நீங்க குடுக்குறீங்க அதை உருப்படியாக்கணும். நீங்க பாத்திருக்கீங்களா எத்தனை சென்டர் வந்து இன்னைக்கு பெருசு பெருசா சென்டர் கட்டியிருக்காங்கன்னா சும்மா இல்ல, நீங்க கொடுத்தது அவங்க வேஸ்ட் பண்ணல. அந்த சிஸ்டர் வந்து எவ்வளவு சிக்கனமாக இருந்து என்ன அத வந்து இவ்வளவு பெருசா விருத்தி ஆக்கியிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்டையும் ஒரு தாய் குணம் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணதுனால பாத்தீங்கன்னா அவங்க பறந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க முயற்சி கூட சூப்பரா இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டமும் குமார் கன்னியாஸ்க்கு இருக்கு. ஆனா என்ன சென்டர்ல இருக்கக்கூடிய சரண்டர் பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இருக்குது ஆயிட்டா. ஆனா நீங்க பந்தன ரூபத்துல இருக்கீங்க, நாங்க பந்தனம் இல்லாம என்ன, எங்களுக்கு எல்லாமே பாபான்னு ஒரு கையை பிடிச்சிட்டு நாங்க போய்கிட்டே இருக்கோம், எளிமையா முயற்சி பண்றோம். நீங்களும் வரீங்க, நீங்க இல்லவே இல்லைன்னு நான் சொல்லல, நீங்களும் முயற்சி பண்றீங்க. ஆனா உங்களை விட நாங்க ஈஸியா முயற்சி பண்ணி நிச்சயமா நாங்க வேகமா அடைய வேண்டிய லட்சியத்தை அடைவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாருங்க, அங்கதான் குமாரிகள் தான் வந்து ஈஸியா முயற்சி பண்ண முடியும். நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு இல்லையா. நாங்க வந்து இயற்கையிலே எங்களுக்கு வந்து நாங்க இயற்கையாகவே குமாரிகளாக சமர்ப்பணமாக இருப்பது மூலமாக எங்களுடைய முயற்சி வந்து இயற்கையாகவே எளிமையாக இருக்கிறது. ஆனா நீங்க வந்து குடும்பத்துல இருக்கிறதுனால நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து தான் நீங்க முயற்சி பண்ணி முன்னேற முடியும் அப்படின்னு விஜயலட்சுமி சிஸ்டர் சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து தீர்ப்பு சொல்லலாம இன்னொரு ரொட்டேஷன் இல்ல டைம் கிடையாது இல்ல, இன்னொரு ஆயிடுச்சு. இல்ல பிரதர், ஆனா வந்து தலைமை உரை இருக்கு, முடிவுரை. 2 டீமோட தலைமை, 2 டீமும் ஆமா 2 பேரும் சம்மரியா ஒரு ஆளுக்கு ஒருத்தர் யார் சம்மரி சொல்லுங்க. அப்போ அதர் குமாரிகள் யார் வரீங்க இப்போ? சுசீலா மாதாஜி சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? கடைசியா என்ன சொல்ல வரீங்க? கடைசியா அவங்க சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் பிரதர். சொல்லுங்க. அதாவது என்ன அப்படின்னா, பொதுவாகவே மம்மாவை வந்து மம்மாங்கிற வார்த்தை கொடுக்கறதுக்கு வந்து அவங்க பிரம்மா பாபா வந்து அவங்க ஒய்ஃபையே வச்சிருக்கலாம், ஏன்னா அவங்க ஏற்கனவே தாயார் தான். ஆனாலும் வைக்காம ஒரு கன்னியாவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மனது வந்து அதர் குமார்ஸ்க்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் இருந்திருக்கு. 1. 2வது வந்து உலகத்துல வந்து துறவியா இருக்கிறதுக்கு பெண்களுக்கு, அதுவும் முக்கியமா மாதாஸ்க்கு வந்து எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க உலகத்துல. அத வந்து இந்த இடத்துல இருந்து கூட துறவரமா மாத்தி ஒரு துறவியாக ஒரு இறைவனுடைய நினைவுல தியானம் பண்ண முடியும் அப்படின்னு உலகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்கு கன்னியாசியோ குமார்சியோ வைக்கல, மாதாஸ் தான் ஷோகேஸ்ல இருக்கிற ஷோபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குடும்பத்துல வந்து தூய்மை இல்லாம இருந்து மறுபடியும் தூய்மையாக்குறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னது வந்து நம்ம பாபாவுடைய ஞானம் மட்டும்தான், வேற எங்கேயுமே அது கிடையாது, எந்த வேத சாஸ்திரத்திலையும் இல்லை. மேலும் இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி விட்டாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு குமாரி வந்து மாதாவாகலாம், ஒரு மாதா குமாரி ஆக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் ஒரே ஒரு கேள்வி ஜட்ஜு உங்ககிட்ட நான் கேட்கிறேன். இப்போ வந்து நாங்கெல்லாம் பிகேஸ் கிடையாதா? நாங்கெல்லாம் பிகேஸ் இல்லையா?
பிரம்மா குமார் பிரம்ம குமாரி. அப்போ மாதாஸ் ஆமா எல்லாம் பிரம்மா அதர் குமார்ஸா இல்ல பிரம்மா அதர் குமாரியா? உங்ககிட்ட எல்லாம் கேள்வி வந்து கேட்கிறேன். பாத்தீங்கன்னா பாருங்க, பாபா வந்து புரிய வைக்கிறதுக்காக அப்படிலாம் புரிய வைக்கிறார் ஒழிய ஆத்ம ரூபத்துல வந்து பாருங்க, நம்ம ஆத்ம குமாரும் ரூபத்துல கிடையாது, குமாரியும் கிடையாது, கன்யாவும் கிடையாது. அதர் இப்போ குமாரும் கிடையாது, கன்யாவும் கிடையாது. கன்யாவும் அதுதான் கிடையாது. எசன்ஸ். பாபா வந்து எசன்ஸ் புரிய அதுதான். வைக்கிறதுக்காக ஆரம்ப கால ஞானத்துலதான் இதெல்லாம் நம்ம அதர்குமார் அதர்குமாரி இல்லையா, நம்ம ஆமா வந்து குடும்பத்துல இருக்கவங்க குமாரிகள்னு நம்ம ஆத்ம அபிமானி ஆயிட்டோம் அப்படின்னா இதெல்லாமே நாமெல்லாம் அடிபட்டு குமாரி. போகும். ஆமா இப்போ இதுல வந்து நாங்க கரைத்துல இத தண்ணியில கரைச்ச பெருங்காயம் போல. அதனால நீங்க வந்து நாம் எல்லோருமே பாபாவுடைய குழந்தைகள், பிரம்மகுமார், உயர்ந்த பிரம்மகுமார் குமாரிகள் இல்லையா. அது இல்லாம ஆமா நாம எல்லாருமே பாபாவுடைய ரைட் ஹேண்ட்ஸ், யாருமே லெஃப்ட் ரைட். ஹேண்ட் கிடையாது. அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை பேசிக் இல்லையா. பாபா ஊக்க உற்சாக கொடுப்பதற்காக, முயற்சி செய்விப்பதற்காக பாபா வந்து பலவித ரூபத்துல புரிய வைக்கிறார். நம்ம ஆத்ம அபிமானி ஆவறதுக்காக தான் இதெல்லாமே. நம்ம ஆத்ம அபிமானி ஆயிட்டோம் அப்படின்னா நமக்குதான் உடம்பே கிடையாது இல்லையா, ஆன்மாக்கள். அதுதான் பாபா சொல்ல, நம்ம ஆத்ம அபிமானி ஆவறதுக்கான முயற்சி தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. இது வந்து நீங்க அதர்குமாரா இருக்கிறதுனால, குமாரிகளாக இருப்பதுனால ஃபேமிலியினுடைய அனுபவம் உங்களுக்கு இருக்கு, அனுபவ ஞானம். குமார் குமாரிகளுக்கு இந்த பிறவியில வந்து அனுபவ ஞானம் கிடையாது, மர்ஜா இருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. இன்னொன்னு ஒண்ணு நான் வந்து குமார்ஸ் கன்யாஸ்க பத்தி நான் சொல்றேன். என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மனச்சிதறல்கள் இருக்கும். நான் அது வந்து ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மை. ஏன்னா வந்து அவங்க உடல் அளவுல வந்து அவங்க வந்து தூய்மையா இருந்தாலும் மனதளவுல வந்து அவங்களுக்கு கவனச்சிதறல்கள் இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம். கண்டிப்பாக இருக்கும். அதை நான் அவங்க வென்றுதான் ஆகணும். அந்த கட்டத்தை வந்து அவங்க வென்றுதான் பாபாவை நினைக்கணும். இப்போ வந்து குமாரிஸ் எல்லாம் வந்து பாபாவை நாயகனா வச்சுக்கலாம். ஆனா குமார்ஸ் நீங்க எல்லாம் எப்படி பாபா வச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் அது தெரியும். அதனால உள்ளத்திலையும் உடலிலையும் ரெண்டுலையும் தூய்மையாக இருப்பதுதான் சம்பூர்ண தூய்மைன்னு பாபா சொல்றாரு. அதனால இந்த ரெண்டுத்துக்குமே வந்து மாதாஸ்க்கும் அதர் குமார்ஸ்க்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா நாங்க மீண்டும் குமார் ஆகிறோம், மீண்டும் குமாரி ஆகிறோம். அதனாலதான் அதர் குமார் அதர் குமாரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால நாங்களும் பிகேஸ் தான், நாங்களும் பிரம்மகுமார் தான், பிரம்ம குமாரிகள் தான் சொல்லிட்டு அப்புறம் சென்னையில வந்து 3 சிஸ்டர்ஸ் கன்யாஸ் தான் வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா முதல்ல கிளாஸுக்கு வந்தது சுப்பிரமணியம் பிரதர், சுந்தரேசன் பாய், அவங்க இல்லறத்தில் இருப்பவர்கள், அவர்கள் தான் முதல்ல வந்து இருந்தாங்க. 4 மாதாஸ் வந்து முதல்ல கிளாஸுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டை அந்த சென்டர் உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தவங்களே அவங்கதான், இல்லறத்தில் இருந்தவங்க தான். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உலகம் பூரா நிறைய சென்டர்ஸ் ஓபன் ஆகிறதுக்கு காரணமே அங்க முதல்ல வந்த தாய்மார்கள் தான். லண்டன்ல சரி நிறைய சென்டர், தாதி ஜானகியோட அனுபவத்துல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அங்க வந்து அவங்க தாய்மார்கள் மூலமா தான் வந்து அவங்க ஞானத்தை கேட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டருக்கு ஏதாவது இடம் கொடுத்து அப்புறம் சிஸ்டர்ஸ் அங்க போய் சேவை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதனால பல சென்டர்ஸ் ஓபன் செய்வதற்கு நிமித்தமாக இருந்ததே உலகம் பூரா பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் தான். எக்ஸாம்பிள் தாதி சொல்லுவாங்க. அப்படின்னா சென்டர் இன்சார்ஜ் அப்படிங்கும் பொழுது கன்யாகுமார்ஸ் தான் கரெக்ட். ஏன்னா அவங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ். அதை நாம வந்து கண்டிப்பா ஒத்துக்கணும். ஏன்னா மாதாஸ் நாளைய முடியாது, கண்டிப்பா ஒத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா 24 ஹவர்ஸும் சேவைக்கே இருக்கணும்னா உங்களுக்கு பந்தனம் இருக்கக்கூடாது. அப்பதான் உங்களால சேவை செய்ய முடியும். ஆனா புருஷார்த்தத்துல தீவிரமா முன்னேறதுக்கு அதர் குமார்ஸுக்கும் இவங்களுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு சொல்ல ஏன்னா உங்களுக்கு பெரிய குடும்பம் உங்களுக்கு இப்போ. ஏன்னா சிஸ்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு 4 பேர் தான் குடும்பத்துல இருப்பாங்க, உங்களுக்கு 400 பேர் இருப்பாங்க. அவ்வளவு பெரிய பொறுப்பு எங்களை விடவே உங்களுக்கு தான் ஜாஸ்தி பொறுப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு தான் தாரணையில கஷ்டம், எங்களுக்கு ஈஸி. ஆமா, கரெக்ட். அனுபவ ஞானம் உங்களுக்கு இருக்கு. அதர்குமார் குமாரிகள் தான் தீவிர முயற்சியை எளிதாக செய்து பாஸ் பண்ண முடியும். குடும்பம் பெருசாயிடுச்சு, ஒரு சென்டர்னா அது பெரிய குடும்பம், உங்களுக்கு பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. குமாரி யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா. ஓம் சாந்தி. குமாரில யார் தலைமை? ஓம் சிவசக்தி வாங்க. இது பாத்தீங்கன்னா தீவிர புருஷார்த்தின் 4 விஷயம்: ஞானம்,
இதுக்கு வந்து உள்ள இறங்கணும். அதோட 4 விஷயத்தோட உள்ள இறங்கணும்னா அதுக்கு பாண்டேஜ் என்ற சங்கிலியை நம்ம உடைக்கணும். அந்த பாண்டேஜ் சங்கிலியை உடைச்சாதான் சிவனோட அந்த அன்பின். மியூட் பண்ணிருங்க ப்ளீஸ். ஆமா, யூடியூப் ஜூம் அப்ப இந்த 4 பாடத்தோட ஆழத்துக்கு போகணும்னா அது மியூட் பண்ண சொல்லிருங்க. யார் அது? சாரி, பண்ணலாம்ல? கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, பண்ணிட்டேன் அவங்கள மியூட் பண்ணிட்டேன். நீங்க பேசுங்க சார். அப்ப இந்த மேனேஜிங் பவர், சஸ்டெய்னிங் பவர் வந்து மாதாஸ் தான் இருக்குன்ற நம்ம மறுக்கலாம். ஆனா ஒரு குடும்பத்தை மேனேஜ் பண்றதுக்கும் பல குடும்பத்தை மேனேஜ் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த தாதி பிரகாஷ் மணி, அப்புறம் இந்த மோகினி தீதி, இவங்கெல்லாம் தலைமைத்துவம் எடுக்கும் பொழுது எத்தனை குடும்பம், எத்தனை சிஸ்டர்ஸ், எத்தனை பிரதர்ஸ், எவ்வளவு விஷயத்தை நிர்வகிக்கிற அவங்களுக்குலாம் அனுபவம் இல்லை. ஆனா என்ன இதுல நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும்னா, இந்த சிவபாபா நம்பி வந்துட்டா சிவபாபா நம்மளோட அனுபவத்தை பார்க்கவே மாட்டாரு. நம்மளோட அன்பின் ஆழத்தை மட்டும் சிவபாபா பார்ப்பாரு. எதுவுமே தெரியலன்னா எனக்கு ஒரு சிவபாபா போதும் இருந்தா உங்களை அனுபவசாலியாக்கி உலகத்துக்கு முன்னாடி உங்களை அழகு பார்க்க வைப்பாரு நம்மளோட சிவபாபா. அதோட ஸ்பெஷாலிட்டி. நான் முன்ன வந்து முருகனா இருக்க முயற்சி பண்ணேன், பல விஷயங்களை கத்துக்கிட்டு அடிபட்டு நம்மளும் ஒரு பந்தன வாழ்க்கையில் போயிட்டு வரோம். ஆனா அவர் சொல்றாரு, நீங்க முருகனா இருக்க வேண்டாம்பா, நீ விநாயகனாரு, விவரத்தோடு என்னையே சுத்தி வா, உனக்கு இந்த புது உலகத்தோட பலம் வந்து உனக்கு கிடைக்கும்னு சிவபாபா சொல்றாரு. அப்ப இதுல வந்து சுசிலா மாதாஜி சொன்னாங்க, அப்கோர்ஸ் கடைசியா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நமக்கு குமாரிஸ்களுக்கு கவனித்தல் இருக்கும், அதே நேரத்துல இதையும் தாண்டி யக்யாவையும் எவ்வளவு பெரிய சஸ்டெயின் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அவங்க கிரேட்டு தான் சுசீலா மாதாஜி சொன்னது. அதுக்கு நான் தலைவனுங்கிற உண்மையான கருத்து தான். ஏன்னா இந்த மாயாவோட தாக்கம் வந்து குமாரிங்க இப்ப ஃபேஸ் பண்ண ஒரு மகாவீர அவதாரம் எடுக்கணும்னு சொல்லி சிவபாபா சொல்றாரு. இந்த மகாவீர அவதாரம் எடுக்கும்போது மாயாவும் அவ்வளவு பெருசா டெஸ்ட் பேப்பர் எங்களுக்கு கொண்டு வந்தாலும் மனமும் டெஸ்ட் பேப்பரா மாறும், புத்தியும் டெஸ்ட் பேப்பரா மாறும், சுத்தி இருக்கணும் டெஸ்ட் பேப்பரா மாறின பிறகு கூட இந்த தூய்மை சக்தினால மகாவீரா மாதிரி எத்தனையோ மாதாஸ் நாங்க சஸ்டெயின் பண்றோம், அதற்குமாரியும் சஸ்டெயின் பண்றோம். அதனால மேல ஏறதுக்கு வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கு. ஏன்னா ஆத்மா அபிமானின்னு சொல்லும்போது சிவபாபா பாக்குறது அன்பு மாதிரியே அவருக்கு வெறும் ஆத்மாவை மட்டும்தான் பார்ப்பாரு. சரண்டரிங், மனசுல எப்படி எவ்வளவு சரண்டரா இருக்குமோ அந்த அளவுக்கு சிவன் நம்மள மேல உயர்த்தி கொண்டு போற. அப்ப அந்த சரண்டரிங் மனசுல பண்றதுக்கு தன்னோட உடல், பொருள், மனம் 3த்தையும் சிவபாபாட்ட சரண்டர் பண்ணணும். அப்ப அதை சரண்டர் பண்ண ரொம்ப ஈஸியா வந்து கஷ்டம் இல்லாம செய்யறதுக்கு குமாரிங்களா கண்டிப்பா முடியும். இதோட மிகப்பெரிய உதாரணம் வந்து பாபாவோட அன்பான குழந்தைகள் பிரகாஷ் மணி தாதி, மோகினி தீதி, அண்ட் ஈவன் நம்மளோட ஜட்ஜ் பாரி பிரதர், இவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா பந்தனத்துல மாட்டினவங்க கண்ணீர் சிந்துறத ஒரு குமாரிங்க தொடச்சு அந்த யோக சக்தியை கொடுக்கும்போது இந்த மாதாஸ்களுக்கு ஒரு சக்தி வரும், எதையும் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த யக்யாவை வந்து சஸ்டெயின் பண்றது மாதாஸா இருந்தாலும் இந்த யக்யாவை கட்டி காக்குற மகாவீர் உங்க அத்தனை பேருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது சிவபாபா இந்த குமாரிங்க மூலமா தான். அதனாலதான் பாபா சிவபாபா சொல்லுவாரு, ஒரு குமாரி 700 பிராமினுக்கு சமம், ஒரு குமாரி 100 பிராமினுக்கு சமம், ஒரு குமாரியோட தூய்மை 21 தலைமுறைய வாழ வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இறுதியா நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்கோர்ஸ் நான் ஒரு மாதாஸ் இல்லாம இன்னைக்கு நாங்க வந்து உட்கார்ந்துருக்க மாட்டேன். அப்கோர்ஸ் அம்மா அவங்களும் மாதாஸ் இந்த ஸ்டேட்டஸ் போய் தான் எவ்வளவு பேர் சஸ்டெயின் பண்றாங்க. இந்த குமாரிங்க வந்து அன்லிமிட்டெட் மாதாஸ், நான் என்னோட வாதத்தை நான் சொல்றேன். ஏன்னா எவ்வளவு பேர் சஸ்டெயின் பண்ணி சிவபாபா எங்க மூலியமா பாத்துக்கிறாரு. சோ நீங்க பண்ண அத்தனை சேவைக்கும் மாதாஸ்க்கும் சரி, பிரதர்ஸ்க்கும் சரி, சிஸ்டருக்கும் சரி இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றிகள். சோ நம்ம எல்லாமே தீவிர புருஷார்த்தி தான். சோ இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ பெலவ் சிவபாபா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடலாமா? குமார் ஜெயிச்சாங்களா, குமாரி ஜெயிக்கிறாங்க? பாருங்க, 2 பேரும் ரொம்ப அருமையான கருத்துக்களா வச்சிருக்காங்க. எகித்துடைய ஃபவுண்டேஷனே வந்து அதர்குமார் பிரம்மா பாபா தான் இல்லையா? அனுபவி ரதம். பிரம்மாவே இல்லைன்னா எகியுமே இல்லை இல்லையா? அதே டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதர்குமார், அதனால வந்து பாபா தான், எதர்குமார்கள் தான் வந்து எளிதாக முயற்சி செய்து மிக உயர்ந்த பதவி அடைய முடியும். எங்களுக்குள்ள அனுபவம் இருக்கு, வாழ்க்கையினுடைய அனுபவம் இருக்கு, குடும்பத்தினுடைய அனுபவம் இருக்கு, ஒவ்வொரு ஃபீல்டினுடைய அனுபவம் இருக்கு இல்லையா? அதனால நாங்க தான் வந்து குமாரிகள் தான் வந்து எளிதாக முயற்சி செய்து அனுபவத்தின் ஆதாரத்தில் நாங்க முன்னிட்டு வரோம். உங்களுக்கு வந்து குமாரியா இருக்கவங்களுக்கு வந்து அனுபவம் இல்லை, உங்களுக்கு தான் வந்து மாயை வருகிறது அப்படின்னு சொல்லி வந்து
அதர் குமார் குமாரிகள் தான் வந்து உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. அதே டைம்ல நம்மளுடைய சிவசக்தி பிரதர், அதர் விஜயலட்சுமி சிஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் குமார் குமாரிகள் தான் வந்து எகிப்தை வந்து காப்பாத்துறவங்க. நாங்க தான் வந்து இயற்கையிலேயே நாங்க குமாரி, இயற்கையிலேயே நாங்க குமாரி, நாங்க இன்னும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே, எங்களுடைய ஃபார்ச்சூனே அப்படி இருக்கு, அதனால நாங்க எளிதாக முயற்சி பண்றோம், நாங்க எளிதாக உயர்ந்த நிலையை அடையிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. பாருங்க பாபா நம்ம எகிப்துல கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாதி பிரகாஷ்மணி தாதியை பாத்தீங்கன்னா குமாரக்கா தாதி அப்படின்வாங்க, குமாரர்களுடைய தாதி அப்படின்வாங்க. ஏன்னா தாதி வந்து அதுக்கு முன்னாடி நம்ம எகிப்தினுடைய தலைமை நிர்வாகியாக இருந்தது பாத்தீங்கன்னா மன்மோனி தீதி. மன்மோனி தீதி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, எல்லா விஷயங்களும் ரொம்ப அக்யூரேட்டா இருப்பாங்க. தீதி வந்து ஃபேமிலி மாதாஜி, அவங்க ஆக்சுவலா பிரம்மா பாபாவுடைய ரிலேட்டிவ், அவங்க ஏதோ அவங்க ஷீஸ் அட்மினிஸ்ட்ரேட் ஹெட்டா இருந்தாங்க. அப்போ வந்து 2 பேர் மம்மா ஒரு தாதி ஒரு பகுதி ஜோடி, தாதி மன்மோனி தீதி. மன்மோனி தீதி அவிக்த பாபா பிரம்ம பாபா அவிக்தமானது பிறகுல இருந்து நம்முடைய தாதி தான் பிரகாஷ்மணி தான் வந்து சீஃப் ஆஃப் தி அர்ப பிரம்ம குமாரிஸ். அதனால தாதி பத்தினா குமாரக்கா தாதி அப்படின்னாங்க. தாதி வந்து அவ்வளவு பாலனை பண்றதுல வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஞான விஷயங்கள சொல்றது, சிக்ஷா அறிவுரை கொடுப்பதெல்லாம் பாத்தீங்கன்னா தாதி வந்த பிறகு மதுபன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2000க்கு மேல இருக்க குமாரர்கள் வந்து வந்து சரண்டர் ஆகி சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மதுபன்லயும் நிறைய குமாரிகள் வந்து வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல இருந்து சரண்டர் ஆகி சேவை பண்ணிட்டு இருக்காங்க. நினைச்சு பாருங்க எப்படி தாதிங்களுடைய அந்த பாலனை. அதனால வந்து எகிப்தினுடைய பில்லராக இருக்கக்கூடியது, ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடியது வந்து நம்ம பிரம்ம பாபா மாதாஸுங்க. உலகம் பூரா பாத்தீங்கன்னா பல சென்டர்ஸ் ஓப்பன் ஆவதுக்கு வந்து முதல் நிமித்தமே வந்து வீடு கொடுத்தது, வீட்டை காமிச்சது. அந்த காலத்துல வந்து பெகரி பார்ட்ல வந்து எக்கியம் வந்து பஞ்ச பட்னியில இருக்கும்போது தாய்மார்கள் வந்து அவங்க வீட்டுல இருந்து ஒரு கிண்ணம் பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு கொண்டு வந்து அந்த கஷ்ட காலத்துல வந்து எக்கியத்தை காப்பாத்தின. ஆரம்ப காலத்துல வந்து எக்கியத்துல வந்து நிறைய பஞ்சம் வந்துச்சு. அந்த மாதிரி டைம்ல வந்து அங்க இருந்த தாய்மார்கள் வந்து அவங்க வீட்டுல இருந்த ஒவ்வொரு கிலோ ஒரு எவ்வளவு அவங்க கையால கிடைச்ச அந்த பொருள் உதவிமா தானிய உதவி மூலமா தான் ஸ்டண்டர்ஸே எங்கேயுமே ஆரம்ப காலத்துல நடக்கும். அதெல்லாம் வந்து பாபா பல டைம் வந்து அவ்யக்த முரளியில வந்து பாபா நினைவுபடுத்திருக்கிறாரு. அவங்க எல்லாமே கூட்டு ஒரு வாட்டி ஒரு ப்ரோக்ராமே நடந்திருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு வயசான மாதாஜி வந்து சொல்லுவாங்க, அடிக்கடி அந்த அம்மா பேசும்போது சொல்லுவாங்க, ஐ எம் ரைட் அப்படின்னுவாங்க. அந்த போதை, அந்த நஷா, அவங்க தாய்மாரலா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள அந்த போதையானது பாத்தீங்கன்னா குமாரிகளை விட வந்து அவங்களுக்குள்ள அந்த போதை இருக்கு. நஷா சொல்லுங்களே, அந்த போதை நிச்சயம் பாபா மேல இருக்கு. நிச்சயத்தினுடைய ஆதாரத்துல அவங்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சி, ஊக்க, உற்சாகம் அதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலா இங்க பார்த்திருக்கு. அதனால வந்து குமார் இல்ல அதர் குமாரிகளோ இல்ல குமார்களோ வேறுபாடு அது கிடையாது. பாபா அப்படிலாம் பாக்குறது இல்லை. நம்ம எல்லாருமே சமமான பாபாவுடைய சரிசமமான குழந்தைகள் இல்லையா? நம்ம வந்து இருவருமே வந்து இந்த புதிய உலகை படைப்பதற்காக இல்லையா ஸ்ரீயம் பாபாவால சிவ பாபாவால நிமித்தமாக்கப்பட்ட நம்ம எல்லாருமே பாபாவுடைய ரைட் ஹேண்ட் குழந்தைகள். இல்லை நம்ம உடல் ரீதியா வந்து நம்ம குமாரா இருக்கலாம், குமாரியா இருக்கலாம், அதர் குமாரா இருக்கலாம், குமாரர்களா இருக்கலாம். இதெல்லாம் வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இல்லை. நம்ம பேசுறதுக்காக பாபா அந்த குரூப்ஸ் எப்படி பாத்தீங்கன்னா இங்க 21 விங்ஸ் இருக்கு. மெடிக்கல் விங் இருக்கு, இன்ஜினியரிங் விங்ஸ் இருக்கு, சோசியல் ஒர்க்கர் இருக்கு, உமன்ஸ் விங் இருக்கு. ஒவ்வொரு விங்ல இருக்கவங்களை வந்து அந்த துறையில இருக்கிறவங்களை வந்து முன்னேற்றுவதற்காக இந்த விங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த விங் வழியா போகும்போது அந்த சப்ஜெக்ட் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்டை சொல்லி அவங்களுக்கு ஞானத்தை சொல்லி பாபாவுடைய குழந்தைகளாக மாற்றுவதற்காக இந்த மாதிரி வெவ்வேறு துறைகள் உருவாக்கப்பட்ட. அதே மாதிரி நாம் குமாரா இருக்கலாம், குமாரியா இருக்கலாம், அதர் குமாரா இருக்கலாம், குமாரியா இருக்கலாம். நம்ம எல்லாருமே ஞானத்தை கேட்ட பிறகு நம்ம எல்லாமே ஆன்மாக்கள், எல்லா ஆன்மாக்களும் சிவபாபாவுடைய குழந்தைகள் இல்லையா? பிரம்மாசிய மதர் நமக்கு முதல் தாய். அப்ப அவங்க 2 பேரும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம 2 பேருமே என்ன பண்ணலாம், உயர்ந்த தீவிர முயற்சி அடையலாம். பாத்தீங்கன்னா அதர் குமாரிகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் இருக்கு. அவங்க வந்து பாக்குறதுக்கு ஆமை போல இருந்தாலும் அவங்க வந்து தன்னைத்தான் வந்து முயலா நினைச்சாங்கன்னா ஃபாஸ்டா முயற்சி பண்ணி முன்னெடுத்து வரலாம். அதே மாதிரி தன்னைத்தான் வந்து குமாரிகள் அந்த ரெடிமேடா இருக்கும், நாங்க முயல் போல ஓடிடுவோம் நினைச்சா கூட அவங்களுக்குள்ள அந்த ஆமைக்கு இருக்கக்கூடிய அந்த திறமை, அந்த அனுபவம்,
ஆமைக்கு பாத்தீங்கன்னா அந்த அனுபவம் இருந்ததுனால விடாமுயற்சி செய்து மெதுவாக போய் 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 கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ரேஸ்ல ஆமைக்கும் இந்த முயலுக்கு வச்ச ரேஸ்ல ஆமை ஜெயிச்சிச்சு அப்படின்னு முயல் தோத்து போச்சு. காரணம் என்ன, முயலா இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ரொம்ப ஃபாஸ்டா ஓடிடலாம், நம்ம ஆல்ரெடி குமாரிகள் தான், நம்ம ஈஸியா எளிமையா நம்ம ஓடிடலாம் அப்படி நினைச்சுன்னா இடையிடையே மாயினுக்கு அடிமையாவதன் மூலமாக அந்த சோம்பேறித்தனத்துல இல்ல பல மாயினுடைய பிரச்சனையில மாட்டுவதனால என்ன பண்றாங்க, தோல்வி அடைய சான்சஸ் இருக்கு. அதனால குமாரா இருக்கக்கூடியவர்கள், குமாரியாக இருக்கக்கூடியவர்கள் ஆமை போன்ற நாம மெதுவா போனால் கூட நம்ம அனுபவத்தினுடைய ஆதாரத்துல இடைவிடாத முயற்சி செய்தால்தான் நம்ம வெற்றி அடைய முடியும். அதே மாதிரி நம்ம குமாரியாக இருக்கக்கூடியவங்க தன்னைத்தான் ஆமையாக உணர்ந்தாலும் சரி, நம்ம அவ்வளவு வேகமா போக முடியல நினைக்காவிட்டாலும் பரவாயில்ல, தன்னைத்தான் முயலாக உணர்ந்து நாமளும் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய அனுபவத்தினுடைய அந்த பொக்கிஷம், அந்த அனுபவத்தினுடைய அந்த கிஃப்ட் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க முயலை போல வேகமா முயற்சி செய்து நீங்களும் எளிமையாக முயற்சி செய்து வேக உயர்ந்த பதவியை அடைய முடியும். அதுல குமாரிகளும் கம்மி இல்லை, குமாரிகளும் கம்மி இல்லை. நமக்குள்ளோட இருக்கக்கூடிய அந்த ஆத்ம உணர்வை வளர்ப்பதன் மூலமாக நம்முடைய அந்த குமாரி பண் அப்படின்னா நமக்குள்ள அந்த அந்த என்ன சொல்றது வெர்ச்சூஸ், அந்த டிவைனிட்டி இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ளார அந்த வர்ஜின் குவாலிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆத்மால வெளிப்படுகிறது. அதனுடைய ஆதாரத்தை நம்ம ரெண்டு பேருமே தீவிர முயற்சி மிக எளிதாக செய்து நம்பர் 1ல வர முடியும். யாரும் இவரை விட அவர் குறைந்ததல்ல, அவரை விட இவர் குறைந்தவர் அல்ல என்று தீர்ப்பு சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த விழால கலந்து கொண்டதற்காக, இந்த 5 ஆண்டு நிறைவு விழாவை அருமையாக கிளப் ஹவுஸை நடத்தியதற்காக நம்ம லெனின் பிரதர் அந்த அனைத்து டீம்களுக்கும், யாரெல்லாம் இதை கேட்டு ரசிச்சு கொண்டிருக்கக்கூடிய பாபாவுடைய அநேக குழந்தைகளுக்கு இவ்வாறான பட்டிமன்றத்தின் மூலியமா உங்களுக்கு நல்ல நல்ல ஞானத்தினுடைய கருத்துக்கள் உங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக உதவியா இருக்கும் நான் நினைச்சு எல்லாருக்கும் நன்றி கூறுகின்றேன். ஓம் சாந்தி. சுக்ரியா பாபா, தேங்க்ஸ்.